விசேஷமாக நம்மத்திலே இருக்கக்கூடிய பாஸ்டர் ஜெபத்துரை மதீஷ் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் இந்த 2வது நாள் கூட்டத்திலேயும் நம்மிடத்திலே ஆண்டவர் அவரை நடத்தி நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் என்ன நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறாரோ அதை கர்த்தர் சொல்லணும். அவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு நேராக நம்மை நடத்தணும். அதற்காக கர்த்தர் இன்றைக்கு அவரை பயன்படுத்துவாராக. அவர்களையும் அவர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் சபையின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நமக்கு மீதமுள்ள நேரத்தை நான் பாஸ்டர் ஜெபத்துரை மதீஷ் அவர்களிடத்தில் கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் ஜெபசந்தியோடு காணப்படணும். உள்ளம் ஜெபிக்கிறதாக இருக்கணும். ஆண்டவரை துதிக்கிறதா இருக்கணும். வார்த்தை கேட்குறப்போ நம்முடைய உள்ளத்திலிருந்தும் உதடுகளிலிருந்தும் துதியும் ஜெபமும் ஸ்தோத்திரங்களும் வந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு தொடர்பு, ஒரு லிங்க் சரியாக இருக்கும். பரலோகத்துக்கும் நமக்கும் இடையில் மனதளவில் அந்த துதியும் ஜெபமும் இருக்கிறப்போ அந்த தொடர்பு இருக்கும். அப்போது மின்சாரம் தடையில்லாமல் வருகிறது போல கர்த்தருடைய வார்த்தை வரும். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது பாஸ்டர் ஜெபத்துரை மதீஷ் அவர்கள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர் வெல்கம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் தேவனுடைய வார்த்தைக்காய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு நம்ம மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் எழுந்தருளி கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் ஹல்லேலூயா ஹரபாலா கந்தரபாலா லீதாலாமா துராபா நபாதா ரீகரபா ஹபா நபாலாபா கரபா நபா துராபா நமரலா லீகாபாதா நிமிதலாமா ரிமா நமரபாதலாமா ரபனலா. தேவனுடைய மகத்துவங்களை எல்லாரும் பேசலாம். ஹைந்தா மானா மாலா கபாதலா லீதாலாபா துராபா நபாலா கபாதா நிதரமே நிமிதா நம லபா பாபா 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 ஓ ரகபாதா நிமிதா லெமிதா நம ஷபா நிமிது லஹிரோமா கரபானலா லகதா நம ரபனா து ரிமிதா லமே ரிமி நிமி கரமிகோ ஹோதோனு ஷபலா பாபா பாபா ரிபா தலா பாபா தானா பாலா பகா பதானி தோரோபோ நிமிரு நிமிஷபிதரபாலா லீதலா பதுராபா நமலா பரபனலா ஓ ரிகா பாபா 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 தானா பாலா பரகா தானா பரபனலா மரபலா லீகா பதுலா மரிமனா மஹமதா நிதரபனா மரலா ஓ ரகா பஹபலா பகபதா நிதலா மரிமனா பகரபனா மரலா. Glory to God. ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு ஆண்டவர் முச்செடியிலே அக்னியாய் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ மோசேயை பார்த்து சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சி நீ கலட்டி விடு என்று சொன்னார். கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா. அந்த இடம் எந்த இடம் அப்படின்னா அது ஆண்டவர் சொன்னார் பரிசுத்த பூமி அப்படின்னார். நீ இருக்கிற இடம் நிற்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடம் அப்படின்னார். ஆனால் அது பரிசுத்தமுள்ள இடமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது ஆடு மேய்கிற இடம். ஆடு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிற இடம் அது. ஆனால் அந்த இடம் அவ்வளோ அசுத்தமான இடம் தான். ஆனால் எப்போ ஆண்டவர் அந்த இடத்துல முச்செடியில் தோன்றினாரோ அந்த இடம் பரிசுத்தமாயிருச்சு. ஸோ ஒருவேளை வந்திருக்கிற நீங்கள் சில அசுத்தங்களோட குறைவுகளோட அப்படியே சில பேர் வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் பாவம் அப்படியே நிற்கிது. உங்கள் ரகசிய பாவங்கள், உங்களுடைய அசுத்தங்கள் அது சொல்லுது வாயை திறக்காத, நீ பாவி, நீ படுபாவி, நீ அசுத்தன், நீ வாயை திறக்கக்கூடாது, நீ ஜெபிக்க லாய்க்கு இல்லை, நீ ஜெபிக்க வாயை திறக்க நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன் அவர் பேசுகிறார். இங்கே பாரு, நான் வந்துட்டேன்னா அந்த இடம் பரிசுத்தமாயிருச்சு. அவர் வந்துட்டாருன்னா பரிசுத்தம் ஆயிடுச்சு. ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், நீங்களாம் வரல, உங்களை இழுத்து பிடிச்சி ஆண்டவர் கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் இங்கே இருக்கிறதுனால இப்போ நீ பரிசுத்தவான், இப்போ நீ பரிசுத்தவாட்டி, நான் வந்துட்டேன். ஆமென். இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறேன், ஆலயத்தில் நான் எழுந்தருளி இருக்கிறேன். ஆகவே நான் வந்ததுனால அசுத்தமாக இருக்கிற இடம் இப்போ பரிசுத்தமாய் மாறினது போல உன் இருதயத்தை நான் பரிசுத்தமாக்கிட்டேன். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். இப்போ நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவாட்டின்னு கர்த்தர் சொல்லும்போது ஒரு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது போல வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரி பெருமை எதுவும் கிடையாது. உடனே தாழ்மையாயிருங்க. என்னை கர்த்தர் பரிசுத்தமாக்கிட்டாரா அப்படின்னா ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீ இப்பொழுது பரிசுத்தவான், நீ இப்பொழுது பரிசுத்தவாட்டி. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், ஓ பரிசுத்தர் நம் நடுவில் எழுந்தருளி கொண்டிருக்கிறார். அவர் வரும் பட்சத்தில் ஒரு அசுத்தமும் ஒரு பாவமும் இருக்க முடியாது. கைகளை தட்டி எல்லாரும் தேவாதி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. Give the glory to God. அவருக்குரிய மரியாதை. நான் தேவன் என்றால் என்னுடைய கனம் எங்கே?
எல்லாரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் இப்போ தம்முடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய இரத்தம், அந்த மகா பரிசுத்தம் உள்ள இரத்தம் இப்பொழுது நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. எல்லாரும் let us clap our hands and glorify the Lord. உன்னால உன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது, வஞ்சிக்கப்பட்டு போகாதே. உன்னால உன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது, வஞ்சிக்கப்பட்டு போகாதே. இன்று கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். நான் எல்லாத்தையும் விட்டுருவேன் நீ ஏமாத்தி கொண்டிருந்தது போதும். இன்றைக்கு அவரே உன்னை விடுதலையாக்குற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். குமாரன் உன்னை விடுதலையாக்கும் பொழுது நீ மெய்யாகவே விடுதலையாகிறாய். இது பொய்யான விடுதலை அல்ல, மெய்யான விடுதலையோடு எல்லாரும் கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து இந்த சத்தம் போதாது. ஆமென். கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி விட்டார். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, எல்லா பீதியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வந்து விட்டபடியினால், அவர் அசைவாடுகிறபடியினால் இப்பொழுது மெய்யான விடுதலை உங்களை நிரப்புகிறது. Yes, receive the deliverance of God right now. Touch in the name of Jesus. சிலருக்கு சிந்தையில விடுதலை, மரண பயம் அடிக்கடி வந்து கொண்டு உன்னை மிரட்டி கொண்டிருக்கிற அந்த சிந்தையில இருக்கிற அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை அவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். இன்றைக்கு மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்த இயேசு இதோ உன்னை விடுதலையாக்கி விட்டார். வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருட்டை தேடி பார்த்தாலும் நீ காண முடியாது. அதுபோல தேவன் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இப்போது உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினாலே எல்லா இருளும் காணாமல் போகிறது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. உங்க அவிசுவாசத்தை மீறி இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலரால் இன்னும் நம்ப முடியலை. ஆனால் நீ நம்பலைனாலும் நான் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி விட்டார். அவர் உன்னை பரிசுத்தமாக்கி விட்டார். எப்படி ஒரு தீயணைக்கிற ஒரு படை வீரர், தீயணைக்கிற வீரர் பாருங்க, வேகமா போய் அந்த தீ எந்த இடத்துல எரியுதோ உடனே அணைப்பது போல இப்ப தேவ பிரசன்னம் உடனே உன் அசுத்தத்தை, உன் வியாதியை, உன்னுடைய எல்லா பலவீனத்தை, கட்டுகளை எல்லாம் உன்னை விட்டு நீக்கி கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்ற வார்த்தையின்படி இப்ப எல்லா தடைகளையும், எல்லா கட்டுகளையும், எல்லா போராட்டங்களையும் இப்ப கர்த்தருடைய பிரசன்னம் மெழுகை போல உருக பண்ணி, நீ நம்பலைனாலும் நான் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், இப்போது கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அந்த மெய்யான விடுதலை உணர்கிறவர்கள் கைகளை தட்டி துதிக்காம இருக்க முடியாது. அந்த விடுதலையை ஆமென் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க, அந்த விடுதலையை இப்போது அனுபவிக்கிறவங்க நல்ல விடுதலையோடு நீ கர்த்தரை துதிக்கலாம். ஆமென். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்துக்காக கர்த்தர் காத்திருந்தார். இப்போது வந்து விட்டார். இப்போது உன்னை அவர் விடுதலையாக்குகிறார். இனி உன் வாழ்க்கையிலே ஆமென் 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 சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. நன்மையும் கிருபையும் உன்னை தொடருகிறது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. நன்மையும் கிருபையும் உன்னை தொடருகிறது. ஆமென் 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 ஆமென். இப்ப விடுதலையோடு கூட நம்ம துதிக்கிறோம். விடுதலையோடு அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். Mimi hana makarabana dalabarala. O rakashika badula marimini mikarabana. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மெய்யான விடுதலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு அடர்ந்த காட்டு பகுதியிலே ஒரு 100 பேர் அந்த காட்டை சுற்றி பார்க்க போனார்கள். 100 பேர் போனாங்க. அதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுன்னா, அந்த காட்டிலே தண்ணீர் கிடைக்காததுனால எல்லாருமே டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைபாடினால எல்லாரும் மரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த 100 பேரில் அப்படியே கொத்தா மரிக்கிறாங்க. 5 பேர், 10 பேர், 7 பேர், 20 பேர்னு அப்படியே சாகுறாங்க. கடைசியில் இந்த 100 பேருமே பலியாகினார்கள். டீஹைட்ரேஷனால், தண்ணி இல்லாதனால இறந்துட்டாங்க. அப்போ அந்த காட்டுப்பகுதி மேலே ஆகாய விமானத்தில் விமானப்படை வீரர்கள் அவர்கள் பறந்து சென்று கொண்டிருந்த போது அந்த காட்டை இப்படி பார்க்குறாங்க, குனிந்து பார்க்குறாங்க. குனிந்து பார்க்கும்போது 100 பிரேதங்கள் இருக்கு. அவங்க பார்த்த உடனே வேகமாக விமானத்தை தரையிறக்கம் செய்து அந்த பிரேதங்களை எல்லாம் டிஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்போ அதில் விசித்திரமான ஒரு காரியம் நடந்தது. என்னென்னா, அதில் ஒரு பிரேதம், ஒரு மனிதர், அவர் தன் கையில் ஒரு பாட்டில் வைத்திருந்தார்.
என்ன பாட்டில்னு பார்த்தா தண்ணீர் பாட்டில். அந்த நபர் அந்த தண்ணீரை குடித்திருந்தால் அவர் அந்த 99 பேரோட செத்திருக்க மாட்டார். அந்த நபர் அந்த தண்ணீரை கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு 2 பேர் உயிரை கூட காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் அந்த நபர் மரித்து போனார். ஏன் தண்ணி கேனோட அவர் மரித்தார்னா, அவர் ஒரு பொய்யை நம்பினார். என்ன பொய்யை நம்பியிருந்தார் அப்படின்னா, இந்த காட்டில் ஏதோ ஒரு வியாதி, ஒரு கொரோனா மாதிரி ஏதோ ஒரு பரவல் நோய், ஒரு தொற்று நோய் எல்லாம் சாகுறாங்க, எனக்கும் இந்த நோய் தான் வந்திருக்கும் போல, எனக்கும் அப்படித்தான் போலன்னு அவரும் மற்றவர்களோடு தன்னையும் ஒருவனாய் நினைத்து அவரும் என்ன ஆனார் என்றால் செத்து போனார். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரம் அடைகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் இல்லாமை அல்ல, அறியாமை. உங்ககிட்ட அது இல்லை, பணம் இல்லை, படிப்பு இல்லை, அல்லது அழகு இல்லை, பதவி இல்லை, கவர்மெண்ட் ஜாப் இல்லை, ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு நல்ல பின்னணி இல்லை அப்படிங்கிறது உங்கள் பிரச்சனையே இல்லை. உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? அறியாமை. உங்கள் எல்லா கஷ்டத்துக்கும் கீழே இருக்கிற ஒரு ரூட் என்ன, அந்த வேர் என்னன்னா அறியாமை. ஆகாருக்கு தண்ணீர் பிரச்சனை கிடையாது, அறியாமை தான் பிரச்சனை. ஏன்னா ஆகார் கண்களை ஆண்டவர் திறக்கும் போது பக்கத்தில் தான் தண்ணீர் துறவை அவள் கண்டாள். உடனடியாக அந்த தண்ணீரை மொண்டு தன் பிள்ளை உயிரை காப்பாற்றினார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், ஆகாருக்கு பிரச்சனை தண்ணீர் இல்லைங்கிறது இல்லை, தண்ணீர் அங்கே இருக்குங்கிற அறிவு இல்லை. அதுபோல தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு உங்கள் கைகளில் இருக்கிற வேதத்தின் வார்த்தையிலே இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் மெய் மறந்து ஒரு அல்லேலூயா சொல்லணும். உங்கள் சுகம் இந்த வார்த்தை வடிவத்தில் இருக்கிறது, உங்கள் உயர்வு இந்த வசன வடிவத்தில் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளின் அழகான எதிர்காலம் இந்த வசன வடிவத்தில் இருக்கிறது. ஆகவே நம்மளும் 99 பேரை போல, ரட்சிக்கப்படாதவர்களைப் போல, நானும் எனக்கும் பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி போல அவங்களுக்கு இருக்கிறதா, எனக்கும் இருக்குது, எனக்கும் வயசாயிருச்சு அதனால தான் பலவீனம், என் பிள்ளையும் படிக்கல அதனால தான் என் பிள்ளைக்கு உயர்வில்லை அப்படின்னு இந்த தண்ணீர் இல்லாமல் மரித்து போன 99 பேரை போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம வாழக்கூடாது. நம்மிடத்திலே தண்ணீர் இருக்கிறது, நம் உயிரை காப்பாற்ற ஜீவ தண்ணீர் இருக்கிறது. ஆமென். நமக்கு தேவனுடைய வசனம் இருக்கிறது. ஆமென். நமக்கு சுகம் இருக்கிறது. ஆமென். நமக்கு விடுதலை இருக்கிறது. ஆமென். நமக்கு உயர்வு இருக்கிறது. ஆமென். எங்கே இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியிலே என்ன இருந்ததோ அதுதான் உங்க கையில் இப்ப இருக்குது. யோவான் 1 பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயேசு நம்முடைய பாவத்துக்காக பலியானார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த இயேசு நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சாபமானார். ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்தார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நீங்க பாடுகள்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பாடுகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறதா? கடந்து செல்ல வேண்டிய பாதை அது. அங்கே உட்காந்துருக்க கூடாது. சப்பானி பிச்சைக்காரனை போல வழி அருகே ஒரு மனிதன் பிச்சை கேட்டான் பாருங்க, பரிதி மேயும், அவனை போல கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது. வழி அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த பாதையில் இயேசு போகிறார். நல்ல வேளை இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவு அவன் கேள்விப்பட்டிருந்தபடியினால் தாவீதின் குமாரனை என்று அழைக்கிறான், ஜெபிக்கிறான். அவருடைய முதல் ஜெபம் கேட்கப்படவில்லை, 2ஆம் ஜெபம் கேட்கப்பட்டது. முதல் முறையாக அவன் ஜெபிக்கிறான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று. இயேசு கண்டுகொள்ளவில்லை. அவர் எதை கவனிக்கிறார் என்றால், தன் பின்னே வருகிறவர்கள் தன்னை போல இருக்கிறார்களா என்று கவனிக்கிறார். உங்களை அப்படித்தான், என்னை அப்படித்தான் கவனிக்கிறார். அவங்க கேட்காமலே என்ன பண்ணிருக்கணும், அவனை தூக்கிட்டு போயிருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இங்க ஒருத்தன் தாவீதின் குமாரனை இறங்குன்னு ஒரு கண் தெரியாதவன் கத்திட்டு இருக்கான், தூக்கிட்டு வந்திருக்கிறோம் ஒரு ஆத்துமாவை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவங்க தூக்கிட்டு வர்றாங்களான்னு பாக்குறாரு. அவங்க தூக்கிட்டு வரல, அதட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வாய மூடு, ஓன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரோ, நீ ஒரு பிச்சைக்காரன். நேற்றுக்கு நான் சொன்னேன் பாருங்க, யோவான் 9:1-2 படி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா? அது வேற குருடன், ஆனால் அது சீலோவும் போன குருடன், ஆனால் இது பரிதிமேயும். ஸோ குருடனாலே அவங்க என்ன நம்பிக்கைன்னா, அவன் பாவி, அவன் படுபாவி. நம்மளையும் அப்படி தான் பார்க்குறாங்க. நேற்று சொன்னேன், உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உங்களை உடனே பாவின்னு பட்டம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடந்தால் நீங்கள் புண்ணியவான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் புண்ணியவனை தேடி வரல, பாவிகளை தான் தேடி வந்தார். சத்தமா அல்லேலூயா. நீதிமானாக்கும்படி வந்தார், பாவியாகவே வைத்துக்கொள்ள வரல. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு முதல் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. இப்ப 2ஆம் முறை மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னா சத்தத்தை கூட்டணும். இல்லைன்னா வீட்டில் சத்தமா சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்க. வீட்டில் சண்டை போடும்போது எப்படி போடுவீங்க?
அப்போ சென்னையில் அந்த காலத்தில் நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ ஒரு 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 ஊழியக்காரம்மா இந்த ஊரில் இருந்தாங்க. அவங்க நல்லா பேய் விரட்டுவாங்க. அவங்க சொன்ன ஒரு கதைன்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க. நான் இப்போ 4 படிச்சுட்டு இருந்தேன். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உபவாசம் இருக்கிறாங்க. இந்த அம்மா இல்லை, ஊழியக்கார அம்மா இல்லை, ஒரு விசுவாசி. உபவாசம் இருந்து பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குது. வெளியே வந்து தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி வேகமாக அந்த அம்மா போய் குடத்தை வச்சுட்டு தண்ணியை வரிசையில் லைனில் வைக்கணும். குடத்தை லைனில் வச்சுட்டு இந்த அம்மா வந்து பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? இந்த நாவில் புது பாட்டுன்னு பாடுறாங்க. பாடிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து சத்தம் கேட்குது, எஸ்தரக்கா உங்கள் குடத்தை தள்ளிட்டு மூக்கம்மா முன்னாடி வச்சுட்டா குடத்தை அப்படின்னு. உடனே இந்த அம்மா பாட்டு பக்கம் தலைகளாக வச்சுட்டு போய் தூஷணமான வார்த்தைகள் பூராமே பீப் டோன் தான். டேஷ் 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 டேஷ். நீங்கள் அதை புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். தலைமுறை கோத்துரம் எல்லாத்தையும் சொல்லி மகனே மகளேன்னு சொல்லி கண்ட மனைக்கு திட்டி இப்போ வேகமாக வந்து பாட்டு புக்கு எடுக்கிறாங்க. அவங்க குடத்தை வச்சாச்சு. வந்துட்டு எந்த லைனை விட்டோன்னு இப்போ எடுத்து எந்த இயேசு தருகிறார். என்ன தர்றாரு? தூசண வார்த்தையா தர்றாரு. அப்போ பாருங்க, 2ஆம் ஜெபம். இப்போ அவன் மிகுந்த அது சத்தமாய் கூப்பிட்டான். நம்ம சத்தத்தை எதுக்கு வச்சிருக்கிறோம்? கோபத்துக்கு வச்சிருக்கிறோம். பக்கத்தில் கைப்பிடிங்க, பல்ஸுக்கு தர கரெக்டாக தெரியும். பிடிச்சவனே தெரியும். இந்த அக்கா கோபக்காரி, இந்த ஐயா சரியான சவுண்டு பார்ட்டின்னு நல்லா தெரியும். இந்த சவுண்டு பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு சவுண்டு பார்ட்டி சொல்லுங்கள். சர்ச்சைக்கு வந்து பொய்லாம் பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும். சொல்லுங்கள், நீங்கள் ஒரு சவுண்டு பார்ட்டி. ஜெபிக்கும் போது இருக்கீங்க. இஞ்சி சாப்பிட்டீங்களா? எம்ஓஎன்கி ஒய்யா? இஞ்சிலாம் சாப்பிடக்கூடாது, சரியா? சொல்லுங்கள். இஞ்சி மராப்பா இதெல்லாம் கிடையாது சர்ச்சில். வாயை திறக்கணும். சொல்லுங்கள் சவுண்டு பார்ட்டி. சவுண்டு கொடு ஆண்டவருக்கு. நீ சவுண்டு கொடுத்தேன்னா உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு கண் அவுட்டு. கவனிக்கிறீங்களா? நிமிர்ந்து உட்காரணும். கண் அவுட்டு, ஆனால் வாய் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன அவுட்டோ அதை உலகம் சொல்லும். என்ன இருக்கோ அதை ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவார். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் பேசுவார். என்ன இல்லையோ அதை பிசாசு உலகம் பேசிகிட்டு இருக்கோம். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் உள்ளருகிறார். உங்கள் பிள்ளைக்கான வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வைத்து கொண்டு ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். யார் பிள்ளைக்கு வேலை வேணும்னு எனக்கு தெரியல. கர்த்தர் ப்ரொஃபட்டிக்காக பேசுகிறாரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உடையவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். வாடகை சாவியை பாக்கெட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் வீட்டு சாவியை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டு சாவியை உடையவராய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நம்புனா நடக்கும். இல்லை இந்த சாவியை தான் காக்கா வலிப்பு மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னும் ஆசை வார்த்தை காட்டுறீங்களா? நீங்கள் வீடு கட்டி பால் காய்ச்சி நீங்கள் அந்த வீட்டில் ஒரு சுவிசேஷ கூட்டம் வச்சிங்கன்னா சொந்தக்காரன் வாடகை வீட்டுக்காரன் முறை ரட்சிக்கப்படுவான். என் நோக்கம் பெருசு. நான் தேவ திட்டத்திலேருந்து பேசுகிறேன். நீங்கள் வீடு வாங்குறது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படணும். அதுக்கு வீடு வேணும். ஆமேன்னு சொன்னால் சொல்லுங்கள். இல்லைன்னா வாடகை வீடே போதும். அடுத்த மாதம் வாடகை கூட்டுவார். அதையும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். அப்படியாவது சவுண்டு வரட்டும். ஆண்டவரே ஓனர் வாடகை கூட்டக்கூடாதுப்பா. 2ஆம் முறை ஜெபிக்கிறான். மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். எப்பொழுதெல்லாம் ஜெபத்துக்கு பதில் வரவில்லையோ சத்தத்தை உயர்த்து தேவ பிள்ளையே. உன் ஜெபத்தை அதிகமாக்கு. வேதம் சொல்லுகிறது இயேசு நின்றார். ஹல்லேலூயா. இயேசு நின்றார். இப்போ சொல்றாரு, நீங்கள்லாம் கூப்பிட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஒருத்தனும் கூப்பிட்டு வர மாட்டீங்க. என்ன உங்களை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்கா? அவர் சொல்கிறாரு, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இப்போ தூக்கிட்டு வர்றாங்க. இயேசு சொல்கிறாரு, பணிவிடைக்காரனை போல வேலைக்காரன் தான் சொல்லுவான். சொல்லுங்க எஜமா நான் என்ன செய்யணும்? அது மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்கிறான் பாருங்க, நான் பார்வையிடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே சொல்லலை, இங்கே பாரு நீ இப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லாத்தையும் சில்லற காசு கேட்டால் என்கிட்ட வேணால் கேஷ் வாங்கிக்கோ. எங்கே யூதாஸ் கொஞ்சம் அதிகமாக அவனுக்கு பிச்சை போடு அப்படின்னு அவர் சொல்லலை. அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். நல்லா கவனிங்க. உங்கள் பின்னணியோ உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை என்ன படிப்பு அது முக்கியம் கிடையாது. அவருக்கு தேவை நேற்றைக்கு நான் பிரசங்கித்தது போல விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கேட்குறீங்க பாருங்க. அவர் சொல்லுகிறார், நீ பார்வையடைவையாக. அடுத்த வார்த்தை சொல்லுது, உடனே அவன் பார்வையடைந்தான். எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தர் உடனே காரியங்களை செய்வார் நம்புறீங்க? அப்போ இந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. எனக்கு உடனே கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்கன்னா உடனே செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, தேவன் இந்த நாளிலே உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை இன்றைக்கி ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தோடு உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். உங்கள் சத்தத்தை உயர்த்தணும். சும்மா கோபத்தில் கத்துற மாதிரி வீட்டில் கத்துற அந்த அதுக்கு மட்டும் கத்தக்கூடாது. கொஞ்சம் விசுவாசத்துலையும் கத்தணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கோபத்தில் நல்லா கத்துறீங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் கேட்டால் தெரியும் உங்கள் சாட்சி. சபையில் கொஞ்சம் உங்கள் சாட்சியை காட்டுங்க.
சொல்லுங்க, சபையில் கொஞ்சம் சாட்சியை காட்டுங்க, கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெபிக்க ஒரு கிறிஸ்தவன் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்ட அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஜெபிக்க வெக்கப்படவே கூடாது. சில நேரங்களில் பஸ்ஸில் போகும்போது எனக்கு ஃபோனில் சிலர் ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. நான் வெக்கப்பட மாட்டேன், உடனே ஜெபம் பண்ணுவேன். நான் தான் அப்படி பண்ணுறேன்னு பார்த்தா சேலமில் அருமையான பாஸ்டர் நம்ம பொன்னருள் ஐயா அங்கே இருக்கிறாங்க சர்ச் ஆஃப் காட்டில். அவங்களும் அப்படி தான், எந்த இடத்துலையுமே உடனடியாக சத்தத்தை உயர்த்தி. இப்போ கடந்த முறை நான் வந்துவிட்டு ட்ரெயினுக்கு போகும்பொழுது அருமையான ஐயா அவர்கள் என்னை கொண்டு போய் என்னை கூட்டிகிட்டு போனாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கே ஒருவர் ஃபோன் பண்ணுறாங்க ஐயாவுக்கு, நம்ம பாஸ்டர் ஐயாவுக்கு. ஐயா அவர்கள் உடனே ஃபோனை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, நல்ல நல்ல சவுண்டாக பண்ணுறாங்க. எங்கே அந்த எக்மோர் ஸ்டேஷன்லங்க பிளாட்ஃபார்மில் அவ்வளோ சவுண்டாக பண்ணுறாங்க. போகிற வர்றவங்க பார்க்குறாங்க. சாட்சி பிரியமானவர்களே, ஜெபம் தான் சாட்சி. அந்த சாட்சி இழந்து போனால் கிறிஸ்தவ வாழ்க்கையே போச்சு. அதனால் நீங்கள் எந்த இடத்திலும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே சத்தத்தையே காணுமே, ஒரு ஆமேன் நல்ல சத்தமா. ஹல்லேலூயா. கூடி ஜெபிக்கும் போதே பற்றி எரிய கற்றுக்கொள்ளுங்கள். கூடி ஜெபிக்கும் போதே பற்றி எரிய கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா தனியாக ஒரு விறகு எரியாது. நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் 2009 முழு நேர ஊழியம், அதற்கு முன்பு 97 பகுதி நேர ஊழியம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த கூட்டத்தில் உம்முன்னு கம்முன்னு இருந்தவங்களாம் ஒரு பெரிய போராட்ட பிரச்சனை வரும்போது அவர்களை மருத்துவமனையில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வீட்டில் படுக்கையில் பார்த்துருக்கிறேன். அவங்களால விசுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறுவதை போல அவர்கள் ஜெபத்தில் கஷ்டப்படுவதை கண்டு நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். நல்லா இருக்கும்போது, பலன் இருக்கும்போது, சமயம் கிடைக்கும்போது, கிருபையின் காலத்தில் மனம் திரும்பினால் ரொம்ப நல்லது பிரியமானவர்களே. இப்போ உங்களை கர்த்தர் திடகாத்திரமாய் வைத்திருக்கிறார், உங்களை நன்றாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு மரண இன்னைக்கு வீட்டுக்கு ஐயா அவர்கள் போயிருக்கிறாங்க. அருமையான அவங்களுடைய மகன் அவங்க பாஸ்டர்ட்ட நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த மரித்து போன அந்த சகோதரர் அவர்கள், அந்த ஊழியர் அவர்கள் கிட்னி ப்ராப்ளத்தில் இறந்துட்டாங்கன்னு. என்னுடைய தாயார் 2016 கிட்னி ப்ராப்ளத்தில் இறந்தார்கள். என்னுடைய தாயார் தான் முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். என் தாயார் ஒரு இந்து பூர்வீகமான ஒரு வைராக்கியமான ஒரு சைவ கடவுளை வணங்குகிற ஒரு இனத்தை அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க அவ்வளோ ஒரு வெறித்தனமான சொந்த பாடல்கள் ஏற்றி விக்கிரகங்களுக்கு பாடல் பாடுகிறவங்க. என் தாயார் சுப்புலட்சுமி அவங்க பேர். ஆனால் என் தகப்பனார் சந்திரசேகர், அவர் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிரைவர். அவருக்குள்ளே ஒரு மோசமான வியாதி இருந்தது. என்ன வியாதினா சந்தேக வியாதி. அவர் என்னென்னா எங்கள் தாயாரை பலரோடு கனெக்ட் பண்ணி ரொம்ப வேதனைப்படுத்துவார். ரொம்ப இல்லாத வார்த்தைகளை பேசுவார். நான் பிறந்தப்போ என்னை தூக்கி இப்படி பார்த்துட்டு இவன் எனக்கு பிறக்கலைன்னு தூக்கி எரிஞ்சிட்டார் எங்கள் அப்பா. அப்படின்னா அவருடைய வியாதி எவ்வளோ முத்தி போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3 நாளுக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார். வரும்போது நாற்காலி நகன்றிருந்ததுன்னா எவன் வந்தால் யார் கூட உனக்கு பழக்கம் என்று அசுத்தமாய் பேசுவார். எங்கள் அப்பா வீட்டுக்கு வராருனாலே நானும் என் தங்கையும் அழுது கொண்டிருப்போம். ஐயோ என்ன செய்ய போகிறாரோ என்று சொல்லி. ஏன்னா நான் அடிப்பார், குத்து விளக்கு இருக்கும், அதை எடுத்து எங்கள் அம்மா குத்த போவார், அடிப்பார். எங்கள் அம்மா ஒரு முறை அவங்களுக்கு நிறைய முடி இருக்கும், அவங்க தையல் மிஷின் அந்த கத்திரிக்கோலை எடுத்து அவங்க முடியை பூரா எங்கள் அம்மா வெட்டிட்டு சொல்கிறாங்க, இப்போ நான் அசிங்கமாயிட்டேன், இப்போமா அதை நம்ம என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க, இனி நான் அவலட்சணம் இன்னும் நான் என்ன செய்யணும், மொட்டை அடிக்கனா கூட நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அப்போ பக்கத்து வீட்டை சேர்ந்த ரயில்வே காலனியில் விருதுநகரில் சுகந்தி என்ற ஒரு ஆண்டி, அவர்கள் ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், அவர்கள் என் தாயாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். என் தாயார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சொன்னாங்க, வெளிநாட்டு கடவுளை நீங்கள் எனக்கு சொல்லுகிறீர்கள், எனக்கு அவர் வேண்டாம், எனக்கு இயேசு தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஆண்டி விடலை, அவங்களுக்காக ஜெபித்தார்கள். இந்த கூட்டத்துக்கு நீங்கள் சிலரை கூப்பிட்டுருப்பீங்க, அவங்க வரலைன்னு சோர்ந்து போகாதீங்க, அந்த ஆண்டியை மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டி ஜெபம் பண்ணின போது ஒரு நாள் ஒரு சிறப்பு கன்வென்ஷன் மீட்டிங், இது போல் நெல்லை ஜெபராஜ் என்ற ஊழியர் அவர்கள் வந்து தேவ செய்தி கொடுக்க விருதுநகருக்கு 1988 வர்றாங்க, ஏப்ரல் மாதத்தில் வர்றாங்க. அப்போது என்னுடைய தாயாரை அந்த ஆண்டி கூப்பிடும்போது கர்த்தரின் தாயாருடைய இருதயத்தில் கிரியை செய்தார். அந்த ஜெபத்திற்கான பதில் உண்டானது. சரி போய் தான் பார்ப்போமே என்ன நடக்கணும் என்று சொல்லி முக்காடு போட்டுக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் பயந்து அந்த சர்ச்சுக்கு வந்து உள்ள ஓரத்தில் இப்படி உட்கார்ந்து கொண்டார்கள். அப்போ நெல்லை ஜெபராஜ் ஐயா அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். என் தாயாருக்கு ஒரே சிரிப்பு. ஒரு வெறும் இடமா இருக்குது, ஒரு சொரூபமும் இல்லை, உருவமும் இல்லை. வெறும் இடத்துல போய் இவங்க கடவுளை கும்பிட்டுட்டு இருக்காங்களே, என்ன ஒரு பைத்தியக்கார கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோன்னு சொல்லி அவங்க சேலையை வச்சு மூடிக்கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெப வேலை வந்தது. நெல்லை ஜெபராஜ் ஐயா அவர்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாய் என் தாயின் காரியங்களை வெளிப்படுத்தினார். இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறீர்கள், நீங்கள் புறமதத்தை சேர்ந்தவர்கள், உங்கள் கணவர்
இப்படிப்பட்ட சந்தேக வியாதியினாலே உங்களை சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் 2 முறை தற்கொலை முயற்சி செய்து வாழ்க்கை வெறுத்து போய் ஒரு நடைபணத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் உன் கணவரை கர்த்தர் ரட்சிப்பார். உன் கணவரை சந்தேக குணத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று சொன்ன உடனே என் தாயாருக்கு கண்களில் கண்ணீர். அவங்க எத்தனையோ கோவிலுக்கு போய் பெயர் நட்சத்திரம் சொன்னால்தான் அங்கே பூஜையே ஆரம்பமாகும். ஆனால் இங்கே நான் என் காரியத்தை ஒன்று நான் சொல்லவில்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு தெய்வம், அதரிசனமானவர், காணக்கூடாதவர், பார்க்க முடியாத தேவன் என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களையும் சொல்லுகிறார் என்றால் இந்த இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி என் தாயார் அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். உடனடியாக மீட்டிங் முடிந்த பிறகு எல்லாருக்கும் ஐயா தனி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ என் தாயாரும் வரிசையில் போய் நின்றார்கள். அவர் காலிலே போய் விழுந்தார்கள். நேற்றைக்கு ஒரு அம்மா என் காலை தொட்டு கும்பிட்டாங்க. நான் தள்ளி நின்று கொண்டேன். நான் சாதாரணமான ஒரு மனிதன். நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு போஸ்ட்மேன். உங்களுக்கு வந்த லெட்டரை கொடுக்க வந்துட்டு நான் விருந்தினருக்கு போயிடுவேன். என் வேலை அவ்வளவுதான். ஊழியக்காரர்கள் ஒரு கொரியர் பாய் மாதிரி தான். எங்ககிட்ட வல்லமை கிடையாது, எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. சர்வவல்ல தேவன் உங்களுக்கு கொடுக்க சொன்னதை கொடுக்கிற ஒரு சர்வீஸ் மேன், அவ்வளவுதான் நாங்கள். ஐயாவும் அப்படித்தான். அந்த நெல்லை ஜெபராஜ் ஐயா காலில் விழுந்த போது தள்ளி நின்று சொன்னார், அம்மா நான் ஒரு மண்ணான மனிதன், நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், என் காலில் விழாதீங்க, எந்திரிங்கன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, என் கதை உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை குறித்து எல்லாம் நீங்கள் ஜெபத்திலே சொன்னீர்களே, எப்படி தெரியும்? அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்கு உங்களை தெரியும். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் காண்கிற தேவன். அவர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சுமந்தார். உடனே என் தாயார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு என் தகப்பனாருக்கு விஷயம் தெரிந்த உடனே வெளிநாட்டு பணத்துக்காக இப்படி நீ தவறான ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று அசுத்தமாய் திட்டினார். ஆனால் என் தாயார் ஆண்டவரை விடவில்லை. அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆலயத்திற்கு செல்வார்கள், யாருக்கும் தெரியாமல் ஆலயத்திற்கு வருவார்கள். ஆலயத்துக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது வீட்டில் எங்கள் அப்பா கேட்பார், எங்கே போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்லுவாங்க. அரிசி அந்த பானைக்குள்ளே பைபிளை ஒளித்து வைத்து படிப்பார்கள். ஒரு நாள் அவருக்கு எல்லாம் தெரிந்து விட்டது, சண்டை போடுகிறார். ஆனால் எங்கள் அம்மா விடலை. அந்த ஆன்டி சொல்லுறாங்க, உன்னை ரட்சித்தவர் உன் கணவரை ரட்சிப்பார், அவர் உன் சொந்த சரீரம், நிச்சயமாய் அவருக்கு ரட்சிப்பு உண்டு, நீ சோர்ந்து போகாத என்று ஜெபித்தார்கள். ஒரு நாள் எங்கள் அப்பா விளையாட்டு வாக்கில் சொன்னார், உன் இயேசு உண்மையான கடவுளா? எங்கள் அம்மா சொன்னாங்க, அவர் தான் மெய்யான தெய்வம், நமக்காய் மரித்து உயிர் தெழுந்தவர். உடனே எங்கள் அப்பா சொன்னார், ரயில்வேயில் நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன், அந்த லோன் கிடைக்குமா? 89 கேட்குறாரு. அந்த லோன் எனக்கு இயேசுநாதனால் கொடுக்க முடியுமா? எங்கள் அம்மா சொன்னாங்க, ஜீவனையே கொடுத்தவர் இந்த லோனும் உங்களுக்கு தருவார், அது ஒரு வட்டி இல்லாத கடன் அந்த ரயில்வேயில், அதனால அவர் அதை ட்ரை பண்ணார். உடனே எங்கள் அம்மா ஆண்டியும் ஜோம் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு. உடனே ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுத்து, இதை இயேசுநாதருக்கு போய் கோயிலில் உண்டியலில் போட்டுரு. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, அற்புதம் செய்த ஆண்டவருக்கு இதுவா மரியாதை? நீங்களே அற்புதத்தை பெற்ற நபர், நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து காணிக்க போட்டுட்டு போங்க. அன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறார். அன்றைக்கு கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கிறது. சாம் ஜெபத்துரை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வழங்குகிறார்கள் விருதுநகரில். அப்போது அவர் சொல்லுகிறார், இறைவனை நீ எங்கே காணலாம்? அவரை சொரூபத்திலோ உருவத்திலேயோ மற்ற பிராணிகளிடத்திலோ நீ பார்க்க முடியாது. அவர் உனக்காய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை நீ அங்கேதான் காண முடியும். சிலுவை இல்லாமல் உனக்கு ரட்சிப்பில்லை. அவருடைய ஹல்லேலூயா பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இல்லாமல் உனக்கு மறுபிறப்பில்லை என்று அவர் பிரசங்கித்த உடனே என் தகப்பனுடைய இருதயம் அந்த சத்தியத்தினால் விடுதலையானது. அவர் ரட்சிக்கப்பட்டார். வீட்டுக்கு வந்தார், எல்லா ஃபோட்டோஸையும் கலட்டினார், தூக்கி எல்லாத்தையும் போட்டார். 5/8/1990 அந்த நாளிலே ஞானஸ்தானம் குடும்பத்தோடு கூட ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு வந்து ஒரு சுப்புலட்சுமியின் பையன் ஒரு நெல்லை ஜெபராஜ் ஐயா மூலமாக விதைக்கப்பட்ட விதையினுடைய ஒரு மரம் தான் இங்கே நான் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவரையும் அற்பமாய் நினைக்காதீர்கள். உங்கள் பக்கத்து வீடு, உங்கள் தெருக்களுக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ஜெபத்துரை மதீஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஊழியக்காரர்கள். நீங்கள் பார்க்குற, அப்போ நான் 4 படித்து கொண்டிருக்கிறேன், அப்போ நீங்கள் பார்க்குற சிறு பிள்ளைகள் நாளைய தினத்தில் மிகப்பெரிய ஊழியர்கள். யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. பாவத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா? மோசமான பாவம் என்ன தெரியுமா? பிறனை அவமதிப்பது. வேதம் சொல்லுகிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். இயேசு பிறனை அவமதிக்க வரவில்லை. இயேசு எல்லாரையும் ரட்சிக்கும்படி, இந்த அவருடைய அன்பை இவ்வளவாய் உலகத்தில் வெளிப்படுத்தும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தார். யார் மேலேயாவது தயவுசெய்து கசப்பு விரோதம் இருந்ததுன்னா இந்த கூட்டத்தில் இந்த கசப்பெல்லாம் கலட்டி விட்டுட்டு கிளம்புங்க. அவர்களை மன்னித்து விடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஆமென். ஃபோனில் கேளுங்க, நேரில் கேளுங்க. தைரியம் இருந்தால் நேரில் கேளுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க. அவமதிக்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் கிறிஸ்தவர்கள் வாழாதீர்கள். ஏனென்றால் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களே அதை கெடுத்து விடாதீர்கள். அந்த ஜெபத்தை தடுத்து விடாதீர்கள். அந்த பதிலை கெடுத்து விடாதீர்கள்.
நேற்றைக்கு நான் சொன்னது போல ஒரு ஓட்டப்பானையில் துவாரமுள்ள பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றுவது போல நம் ஜபங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பஞ்சரான சைக்கிளில் காற்றடிப்பது போல நம்முடைய ஜபங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஏன் பலன் இல்லை? விதைக்கிறேன் ஆனால் அறுவடை இல்லை, ஜெபிக்கிறேன் ஆனால் பதில் இல்லை, விசுவாசிக்கிறேன் ஆனால் தேவ மகிமை இன்னும் நான் கண்டதாக இல்லை. காரணம் என்ன? பிறரை நாம் அவமதிக்க கூடாது. முக்கியமாக சர்ச்சில் பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியணும், சர்ச்சில் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கணும். ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் என்ற ஒரு பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த பயத்துக்கு இன்னொரு அர்த்தம் மரியாதை. பயம்னா நடுங்கி அப்படியே விழுகிறது நான் சொல்லலை. அவர் ஆசிரியர் உள்ளே வருகிறார் என்றால் எழுந்து நிற்க வேண்டும். அது பயம் அல்ல, மரியாதை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் கர்த்தரை கனம் பண்ணுவது. ஆமென். சோ இந்த இடத்துல தேவன் பேசுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் சீசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மட்டும் அல்லேலூயா. இங்கே பிரசங்கிக்கிறவர்கள் அவருடைய சீசர்கள். சீசர்களை ஏற்றுக்கொள்வது என்றால் எப்படி தெரியுமா? தேவனுடைய வார்த்தை சீசன் மூலமாய் வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் சீசனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படிதான் பலன் கிடைக்கும். இவருக்கு இதான் தெரியும், ஆமா இதானே, இந்த வசனம் தானே, நமக்கு தெரியாதா? கால் மேல கால் போடுறது, ஒரு மாதிரி பார்க்கிறது, ஒரு மாதிரி கை தட்டுறது, அல்லேலூயா சொல்லாம இருக்கிறது, ஜெபம் பண்ணுங்க நீங்க உயிரை கொடுத்து சீசர்கள் கத்தும் போது உம்மன் இருக்கிறது, எல்லாமே சீசனை அவமதிப்பது. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். கொஞ்சம் நான் வசனத்தை பேசிதான் ஆகணும். இங்க தேவனுடைய ஊழியக்காரர்களை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். காணுமே. ஆமென். கர்த்தருடைய இங்க ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய், வேர் கொண்டவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் நீங்க மாறணும்னா கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவங்க சொல்ற வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்ம தண்ணியை வைத்துக்கொண்டே 99 பேரோட 100 செத்துக்கிட்டு இருக்கிறோம். தண்ணீரை வைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அறியாமையில அந்த இருளிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு வேதமே வெளிச்சம். இன்றைக்கு எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இன்றைக்கு உங்களுக்கு மத்தியிலே அவர் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மனக்கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களாய் உங்கள் மனக்கண்களை அவர் திறக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு கண் திறக்கப்படுகிறது? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வீட்டில் கோபத்தில் கத்துற மாதிரியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாய் விரிவாய் திறக்கும் போது கர்த்தர் நன்மையினால் அதை நிரப்புகிறார். இல்லைன்னா வீட்டில் தனியாக கத்திக்கிட்டே கிடக்கணும். சில பேர் பாருங்கள், சண்டை முடிஞ்சிடும், ஒன்று மட்டும் தனியாக கத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒருவராக நீங்கள் மாறிடக்கூடாது. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தனியாக கத்திக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் ஜென்ஸ் அமைதியாக இருப்பாங்க, லேடிஸ் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? சர்ச்சில் வாயை திறக்கிறதே இல்லை. அதனால் உனக்கு இம்போசிஷன் மாதிரி. இம்போசிஷன் தெரியும்ல, 100 இடம் எழுத சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி கத்து கெட அப்படின்னு விட்டுருவார். சில பேர் ஜென்ஸு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரோட்லலாம் கத்திட்டு இருப்பாங்க. சின்ன ஒரு பைக்கு தான் அடிச்சிருக்கோம், ஒரு சைக்கிள் ஒருத்தர் அடிச்சிருப்பான். அது 1 மணி நேரமாக கத்திட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? இங்கே சர்ச்சில் வாயை திறக்கிறதே இல்லை, ரோட்டில் தான் கத்தணும். அதனால் ஆலயத்தில் கத்துனீங்கன்னா வெளியே சமாதானமாக வாழலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த நாளிலே ஆண்டவர் இப்போ தான் நான் செய்தி ஆரம்பிக்கிறேன். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, சரி, என்னோட கூட சேர்ந்த வேதத்தில் ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனம். 2 தீமோத்தேயு 1:6. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அனல் மூட்டி எரிகிற ஒரு வாழ்க்கை, ஆவியிலே அனலா இருக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் சூடான அயன் பாக்ஸை தொட்டிருக்கிறீங்க? தெரிஞ்சு தொட்டிருக்கீங்களா? தெரியாம தொட்டிருப்பீங்க. பிசாசு தெரியாம உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா. இன்னைக்கு நீங்க அனல் மூட்டி உங்களை எரிய விட போறீங்க, அனலா மாற போறீங்க. இனிமேல் அயன் பாக்ஸை தொடமாட்டேன்னு தான் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. இதே மாதிரி தான் இனிமேல் அவன் உங்ககிட்ட பிரச்சனையே பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அனலான வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்டவ் எரியலை, அப்படி எரியாத ஒரு ஸ்டவ்வை நீங்கள் வச்சிருக்கிறீங்க வீட்டில் அப்படின்னா, 1 மாதம் 2 மாதம் கழித்து நீங்கள் பாருங்கள், அது மேலே ஒட்டடை பாயும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கொசுக்கள் அல்லது ஈக்கள் இதெல்லாம் அது மேலே அப்படியே கூட்டமாக அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா அங்கே குடியிருக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த அடுப்பை அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த பூச்சியெல்லாம் இருக்கட்டும் அப்படி திருக்கி பற்ற வைங்க பாருங்கள், உடனே உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே ஓடும்.
பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் அணைஞ்சு போய் இருக்கிறதுனால தான் 1008 பிரச்சனை. நீங்கள் அனலாயிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை கூட நீங்கள் பார்க்க முடியாது. நீதிமொழி 12:21 சொல்லுகிறது, நீதிமொழி 12:21, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமேனே வரல பாருங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கனுக்கு பயப்படும் காரியம்தான் அவனுக்கு வந்து நேரிடும் அங்கே போட்டிருக்கு. அப்போ நீங்கள் யார் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க மட்டும் சத்தமா இல்லையா? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள். ஆமென். சுயநீதினால் அல்ல, தேவ நீதினால் நீதிமான்கள். ஆமென். அப்போ உங்களுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கேடும் வராது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சமாதானத்தை தருகிறது? கட்டாய சமாதானத்தை தான் தரும். ஏன்னா நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சாதா சமாதானம் கிடையாது, மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இதான் சங்கீதம் 91 நமக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏசாயால ஆண்டவர் சொல்கிறார், நீ பயம் இல்லாதிருப்பாய், நீ கொடுமைக்கு தூரமாவாய். ஆமென். திகில் உன்னை அணுகுவது இல்லை. சத்தமா ஆமென் சொல்லணும். வசனம் வரும்போது ஒரு மரியாதையை கொடுக்கணும், வசனத்துக்கு ஒரு நடுக்கம் வரணும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு தீமையும் நேரிடாது. ஏன்னா இது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. இங்கே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் நமக்கு இருக்கிறது. நீதிமான்களாகிய நாம் அதற்குள் ஓடி சுகமாய் நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றி ஒரு கவரிங் இருக்கிறது. அந்த கவரிங் என்னன்னா எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமம். பயப்படாதீங்க. உங்க பிள்ளை வெளியூர்ல இருக்குன்னா அவருடைய நாமம் உங்க பிள்ளைக்கு ஒரு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்க பிள்ளைகள் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு தீங்கும் ஒரு தீமையும் நம்மை அணுகாது. அதே வேளையில் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ எப்படி இருக்க வேண்டுமானால் நீ பற்றி எரிய வேண்டும். ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது, அவர் மனுஷகுமாரன் வந்த போது அவர் சொன்ன ஒரு விருப்பம், அவர் சொன்ன ஒரு ஆசை என்னவென்றால், இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அபிஷேகத்தில் 2 நிலை இருக்கு, எழுதிக்கொள்ளுங்க. ஒன்று பெற்றுக்கொள்வது, இன்னொன்று பெருக்கிக் கொள்வது. ஒன்று பெற்றுக்கொள்வது, இன்னொன்று பெருக்கிக் கொள்வது. இந்த 2 கேட்டகரி தான் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் 2 கேட்டகரியா நீங்க இருப்பீங்க. பெற்றுக்கொள்வது அப்படின்னா என்ன? எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட நிலை அப்படின்னா அதிலே தேங்கி கிடக்கக்கூடாது. சண்டே மட்டும்தான் அந்நிய பாஷை. சில பேர் பாருங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு தான் சபையில் மட்டும்தான் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஓய்வு நாள் அன்றைக்கு. மற்ற நாள் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்நிய பாஷைக்கு ஓய்வு நாள். எதுக்கு ஓய்வு நாள்? பேசவே மாட்டாங்க, அடுத்த சண்டே வரட்டும். இல்லை, அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் அந்நிய பாஷை பேசாதவங்கன்னு அர்த்தம். பெற்றுக்கொண்டு பேசாதவங்கன்னு அர்த்தம். பெறாமல் பேசாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் தப்பிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்றார், தாகம் உள்ளவர்கள் மேல் என்னுடைய ஜீவ தண்ணீரை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். நீ வறண்டு போயிருந்தா கூட உன் மேல ஆறுகளை ஓட பண்ணுவேங்கிறார். தாகம் இல்லை, எனக்கு சுத்தமாக தாகமும் இல்லை, நான் வறண்டு போயிருக்கிறேன்னா ஒன்னையும் ஆண்டவர் விட மாட்டாரு, உன் மேல ஆறுகளை ஓட பண்ணுவார். வறண்ட நிலத்தையும் நிரப்புவார், தாகம் உள்ள இருதயத்தையும் நிரப்புவார், ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டார். அப்போ பெற்றுக்கொண்ட நிலையில் இருப்பதுனா, நான் வாங்கிட்டேன் ஆனால் பேச மாட்டேன், நான் வாங்கிட்டேன் ஆனால் நான் அதை பயன்படுத்த மாட்டேன். இது ஆரம்ப ஸ்டேஜ், இது பெற்றுக்கொள்கிற நிலை. ஆனால் பெருக்கிக் கொள்வது அப்படின்னு என்னன்னா, எனக்கு தேவன் 5 கொடுத்திருக்கிறார் என்றால் அதை 10ஆக நான் பெருக்குவது. எனக்கு 2 கொடுத்திருக்கிறார் என்றால் 4ஆக பெருக்குவது. எனக்கு 1 கொடுத்திருக்கிறார் என்றால் அதை புதைப்பதல்ல, அதை 2ஆக பெருக்குவது. ஸோ பெற்றுக்கொள்வது அதில் தேவனுடைய கிரியை இருக்கு, பெருக்கிக் கொள்வது அதில் உங்க கிரியை தான் இருக்கு. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தான் நம்ம இருப்போம். இங்கே பிரதர்ஸில் ஒரு பாதி பேர் வந்து பெற்றுக்கொண்ட நிலையில் இருப்பாங்க, மீதி பேர் எப்படி இருப்பாங்கன்னா பெருக்கிக் கொள்கிற நிலையில் இருப்பாங்க. இந்த பெருக்கிக் கொள்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா மணிக்கணக்காக அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த பெற்றுக்கொண்டவங்க அவங்கள அப்படி பார்ப்பாங்க, என்ன பயங்கரமாக இருக்காங்களே, ரொம்ப அபிஷேகத்தில் ரொம்ப பாஷை பேசுகிறாங்களே, அவங்களுக்கு எல்லாமே நடக்குது, எப்படி இப்படி ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க பெருக்கி கொண்டிருக்கிறாங்க, இவங்க அதை புதைத்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சகோதரிகள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்க வேண்டும். அதில் பெண்கள் விசேஷமானவர்கள், ஆண்கள் கோய்த்து கொள்ள வேண்டாம். இப்போ அவங்க சிரிப்பாங்க, கொஞ்சோண்டு அரிசி கொடுத்தா போதும், அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதை அப்படி பொங்கி அப்படியே பெருசாக நிறையா சாதமாக்கிடுவாங்க. அந்த கிருபை பெற்றவர்கள் பெண்கள். என்ன ஒரு சிலர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க,
ஒரு சின்ன நியூஸ் தான் வந்திருக்கும் இந்த காதில், ஆனால் இந்த வாயில் அது போகும் பாருங்க, அது ஒரு 2 மணி நேர பிரசங்கமாய் போய் கொண்டிருக்கும். அந்த கிருபைகள் பெண்களுக்கு அதிகமாக உண்டு. ஆண்கள் நம்ம அப்படி கிடையாது. ஒரு விஷயம் இருந்தால் இது எதுக்கு தேவையில்லாத விஷயம், பக்கத்து வீட்டு விஷயம் நமக்கு தேவையில்லை, நம்ம கதையை பார்ப்போம், நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இன்னும் ஆமேன் இல்லை பிரதர்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. நானும் அப்படி தான் பிரதர்ஸ் மாதிரி தான், அது எதுக்கு நமக்கு அப்படின்னு. ஆனால் இல்லை இனி இப்படி சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டா, அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. நல்லா கவனிங்க, பெருக்குங்க பக்கத்து வீட்டு கதையில் அந்நிய பாஷையை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1997 ஏப்ரல் 22 ராத்திரி ஒரு 3 பேர் கூடி ஜெபிக்கும்போது, மணியண்ணன் என்னுடைய சகோதரர் ஆவிக்குரிய அண்ணன் எனக்கு ஜெபம் பண்ணும்போது எனக்கு அந்நிய பாஷை தேவன் கொடுத்தார். 4 வார்த்தைகளை நான் பேசினேன். அடுத்த நாள் 1997 ஏப்ரல் 23 இப்போ சென்னையில் ரெசிடென்சியல் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு கிங்ஸ்லி, அவன் அடுத்த நாள் அவன் வந்தான், நான் உங்களோட ஜெபிக்க வரேன், எனக்கும் அந்நிய பாஷை வேணும். 4 மணி 3:30 மணி 4:30 மணி வரைக்கும் அவனுக்கு கிடைக்கல. கடைசியில் அவன் செத்துருவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படி ஜெபம் பண்ணான்னா, எனக்கு அந்நிய பாஷை தாங்கலைன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரேன்னு கத்துனான். அப்படி தான் நிறைய பேர் நம்ம பாஷையை வாங்குகிறோம். அபிஷேகத்தை ஏதோ இந்த பொங்கலுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி வாங்கிட்டீங்களாக்கா, இல்லை கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஓசியில் அப்போல்லாம் ஃபேனு இதெல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள், விட்டோமா நம்ம, அது மாதிரி இலவசமாக தேவன் தரான்னு வாங்கிடுறோம். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறோன்னா அதுக்கு அடுத்து மரியாதையே இல்லை. அதே மாதிரி தான் இந்த கிங்ஸில் என்ன பண்ணானா, எனக்கு வேணும், நான் செத்துருவேன் ஆண்டவரேன்னு சொன்னவனே ஒரு 4 மணிக்கிட்ட அந்த அண்ணன் கையை வச்சு ஜெபம் பண்ணார் மணியண்ணே. உடனே அவனுக்கு அந்நிய பாஷை, அவன் எப்படி பேசுகிறான்னா ஒரு லாங்குவேஜ் மாதிரி, அப்படியே ஒரு இங்கிலீஷ் மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறான். இப்போ எனக்கு சந்தோஷமும் இருக்குது, கொஞ்சம் கடுப்பும் இருக்குது. ஏன்னா எனக்கு எத்தனை கிடச்சிது? 4 தான் சில்லற காசு. அவனுக்கு எப்படி ஒரு லாங்குவேஜ். நான் உடனே அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணே இது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. நான் நைட்டு அவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணேன், முந்தின நாள் எனக்கு 4 வார்த்தை தான் அந்நிய பாஷை. இவன் என்னடானா ஏதோ ஒரு லாங்குவேஜ் மாதிரி பேசுகிறான். ஏனே ஆண்டவர் இப்படி பண்ணாரு, நான் என்கிட்ட என்னென்ன குறை இருக்குது. அப்போ அவர் சொன்னார், மதீஸ் உன் தாகம் எவ்வளவோ அவ்வளவு தான் உனக்கு, அவன் தாகம் எவ்வளவோ அவ்வளவு அவனுக்கு. தாகத்துக்கு தக்கதாக தான் பதில் தருவாரே தவிர வல்லமையின்படி தேவன் கிரியை செய்கிறதில்லை, விசுவாசத்தின்படி தான் தராரு. எவீர் என்ன சொல்கிறாரு, என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறா, நீங்கள் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தவொடனே சும்மா இருக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, என் பிள்ளை மேலே கையை வைக்கணும், அப்போ தான் என் பிள்ளை சுகமடைவா. உடனே ஏசு என்ன பண்ணுறாரு, ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எவீரி கூட போகிறார். ஆனால் 100க்கு அதிபதி என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கெலாம் வர வேணாம், அங்கேயே நில்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது, நேற்று சொன்னேன் பாருங்க, எப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அற்புதம். இங்கே நான் எவ்வளோ கத்துனாலும் நடக்காது. என்னைய பார்த்து நீங்கள் பாவப்படலாம், ஐயோ பாவம் எனக்கு அற்புதம் நடக்குன்னு இதுவார் என்ன கத்திட்டு இருக்குன்னு. எத்தனை மீட்டிங்கில் நான் போய் பார்த்துட்டேன். அப்போ நடக்காது, இப்போ நடக்க போதா, யார் வித்த பிள்ளையோ அதுதான் உண்மை. நான் கத்துறதுனால ஒன்றுமே நடக்காது. நீங்கள் ஃபெய்த்தை ஆன் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி கரண்ட் உடனே ஃபேனுக்கு சுவிட்சை போட்டவனே வருதோ அதை விட ஸ்பீடாக அற்புதம் நடக்கும். அதான் சொல்றார் 100க்கு அதிபதி, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். உடனே இயேசு, அதெல்லாம் முடியாது, நான் வீட்டுக்கு வரணும், வேலைக்காரன் யாருன்னு பார்க்கணும், அவன் எப்படிப்பட்டவன் பார்க்கணும். நீ வேற சொல்கிற இதை செய் என்று சொன்னால் செய்கிறான்னு, அப்படியாவே அவனை நான் நேரில் பார்க்கணும் அப்படிலாம் அவர் சொல்லலை. உடனே சொல்கிறார், நீ போகலாம். உடனே பாருங்க, அந்த நாளிகளை வேலைக்காரன் சொஸ்தமானா. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க, இயேசு வல்லமையின் அடிப்படையில் இந்த 2 பேருக்கு அற்புதம் செஞ்சாரா, விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த 2 பேருக்கு அற்புதம் செஞ்சாரா? விசுவாசம். அப்போ கிங்ஸ்லிக்கு அதிகம், மதீஸுக்கு கொஞ்சம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்த சீனை நீங்களே பார்த்துருப்பீங்க. உடனே வீட்டுக்கு போனேன், என் தாகத்தை நான் அதிகப்படுத்தினேன், மணிக்கணக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான அந்நிய பாஷை பாடல்கள், அந்த பாடல்கள் அப்படியே தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை டைரியில் எழுதி 80க்கும் அதிகமான பாடல்களை ஒரே மாதத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். கிங்ஸ்லியை விட கொஞ்சம் மேலே போயிட்டேன். ஹல்லேலூயா. நமக்கு போட்டி இப்படி இருக்கணும், நமக்கு போட்டி வேற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் பைக் வாங்கிட்டாரா, இப்போமே போய் நான் இஎம்ஐயில் வாங்கிட்டு வரேன் பாரு, இந்த சேலையாக வாங்கியிருக்கிற, அதை விட பாரு காஸ்ட்லியான சேலை வாங்கி காட்டுறேன், இந்த ஃப்ரேம்லையா கண்ணாடி, நான் கோல்டு ஃப்ரேமில் போட்டு காட்டுறேன். இதில் இருக்கக்கூடாது போட்டி, அபிஷேகத்தில். எலிசா சொல்கிறாரு, உங்களுடைய வரம் எனக்கு வேணான்ட்டாரு. எலியாவை பார்த்து சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிற வரம் 1 மடங்கு தான்,
அது வேணா, எனக்கு 2 மடங்கு வேணும். எத்தனை பேருக்கு இந்த தாகம் இருக்கு? அந்த 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 இனம் மாத்திரம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாகம் கொண்ட தேவ ஜனம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு 2 மடங்கு வேணும். யோசிச்சு பாருங்க, என்கிட்ட இருக்கிறது 1 பேனா, நீங்கள் 2 பேனா கேட்டால் நான் எப்படி தர முடியும்? எலியா அதை விட கிரேட்டு. அவ்வளோதானே, 2 மடங்கு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேனா கேட்குறீங்க, 2 பேனா தானே கண்டிப்பாக தர்றேன் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு? 1 தான் இருக்குது, எப்படி 2 தர போகிறாரு? எலிசா விசுவாசத்தை விட எலியா விசுவாசம் அதிகமாக இருக்குது. அவர் சொல்கிறார், கண்டிப்பாக எனக்கு அது ஈஸி தான், உனக்கு அரிதான காரியம். உன்னை விட்டு நான் எடுக்கப்படும் போது என்னை கண்டால், நீ அக்கினி ரதத்தையும் குதிரையும் நீ தரிசனத்தையும் மற்றதையும் நீ பார்த்து ஆடு பார்த்துட்டு இருந்தேன்னா கிடைக்காது. என்னை நீ கண்டால், இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்தில் கர்த்தரை நீ கண்டால், தேவனை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். அதோட முடிக்கல எலியா, இல்லாவிட்டால் கிடையாதுன்னு முடிகிறார். ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், விசுவாசத்தின் அடிப்படையில் நான் உனக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறேன். உனக்கு வார்த்தையில் வேணும்னா வார்த்தையில் தர்றேன், நானே வரணும்னா நானே வர்றேன். பிள்ளை மரித்து போயிடுச்சு, ஆனால் அவர் பின்வாங்கல. ஆண்டவராக இயேசு அவர் சொல்லாருங்க, பாரு வர்றேன்னு சொல்லிட்டேன்ல, நான் வர்றேன், நான் கையை வைக்கணும்னு சொல்லிட்டேன்ல, கையை வைப்பேன், அதுக்கப்புறம் உன் பிள்ளை உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் நான் செய்வேன். நான் என் நீ என் மேலே வச்ச விசுவாசத்தில் நான் பின்வாங்க மாட்டேன். என்ன செய்றார்? பிள்ளை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு சொல்றார், நான் எங்க ஒரி பண்றேன், நானும் வருத்தப்படலை. நீ சொன்ன மாதிரி ஃபெய்த்தில் நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஆன் தி வே, நான் வழியில் வந்துகிட்டு இருக்கிறேன், வா போகலாம் என்று சொல்லி மரித்த பிள்ளையின் கரத்தை பிடித்து, தலித்தாகுமே சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி எவிரி கையிலே மகளாக கொடுத்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கும்படி சொல்லுகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. How you believe brother, how you believe sister, that hallelujah, in that way Jesus is working. நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படிதான் கர்த்தர் வேலை செய்வார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், என்றைக்கோ தருவேன் சொல்லல, இன்றைக்கே தருவேன். ஆமென். ஆண்டவர் பாருங்க, சகைவை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் வந்து தங்க வேண்டும். வீட்டுக்குள்ள வந்தவனே சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் சொல்றாரு, இன்றைக்கு உனக்கு விடுதலை, இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதம், இன்றைக்கு ஒரு மெய்யான எழுப்புதல், இன்றைக்கு ஒரு மாற்றம், இன்றைக்கே உனக்கு சுகம். இன்றைக்கே ஆமென் சொல்றீங்கன்னா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். அப்போ நீங்க பெருக்கிக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்று இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் கிடப்பிலே கிடக்காதீர்கள், பெற்றுக்கொண்டேன் என்ற மிதப்பிலே வாழாதீர்கள், பெற்றுக்கொண்டேன் என்ற திருப்தியிலே வாழாதீர்கள். இன்றைக்கும் அந்த 15 வயது மதிசாதா நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறேன். 15 வயதுல ஆண்டவர் எனக்கு அந்நிய பாஷை கொடுத்தா, பெருக்கிக் கொண்டே இருக்கிறேன். இன்று காலையிலே பெருக்கினேன், நேற்று இரவு, நேற்று காலை கிடைக்கும் நேரத்தில் இதை பெருக்கிக் கொண்டே இருப்பது, எரிந்து கொண்டே இருப்பது, பற்றி எரிந்து கொண்டே இருப்பது, அனலாகி கொண்டே இருப்பது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ திருப்தி அடைந்து மங்கி எறிவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு நீ பற்றி எரிவாயானா உன்னிடத்தில் போராடுகிற சத்துருவை நீ தேடியும் காண மாட்டாய். அந்த வியாதி கிருமிகள் இந்த அக்கினிக்கு முன்னதாய் மரித்து போகும். உன் குறுக்கு வலி, உன் முட்டி வலி, கழுத்து வலி, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் எல்லாமே இந்த அக்கினிக்கு இரையாய் போகும். 2010 சில்லாங்கிற மாநிலத்திற்கு என்னை ஊழியத்துக்கு அழைத்தார்கள். எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது. அங்கே ஒரு எஸ்எம்எஸ் ஊழியம், அப்போ பட்டன் ஃபோனில் நான் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா எஸ்எம்எஸ்ல வசனம் அனுப்புவேன். அது அஸ்ஸாமுக்கு, பெங்களூருக்கு அனுப்புனது அஸ்ஸாமுக்கு போய் அஸ்ஸாம்லேருந்து சில்லாங்க்கு போயிருக்கு. அந்த வசனம் வந்த போது அந்த பாஸ்டர்மாவோட கர்த்தர் பேசியிருக்கிறார். பாருங்க, ஒரு வசனம், அந்த ஆண்டவர் வசனம் தருகிறார், அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. அவங்க உடனே கால் பண்ணி மீட்டிங், யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் உடனே இங்கேருந்து போகிறேன், முதல் முறையாக ஃப்ளைட்டில் போகிறேன். 2010 அங்கே அஸ்ஸாமில் போய் இறங்குறேன். என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க சில்லாங்க். அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஜாப்பனீஸ் மாதிரி இருக்காங்க. எனக்கு அவங்க மொழி காஷி, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் இங்கிலீஷ் இங்கே சுமாராக தான் பேசுவேன், இவங்களை பார்த்தா இருக்கிற இங்கிலீஷும் செத்துடும் போல், ஏன்னா எல்லாம் ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கான், பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறான். நான் போய் பிரசங்கம் பண்ணி உங்கள் நாமத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் என்ன பண்ண ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியானவர், நான் பழமொழி புலவர் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நீ என்ன பேச விடு, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கும் பிதாவின். யாராவது இங்கே கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பிரச்சனை இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை பைபிள்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன். அந்நிய பாஷை பேசி எல்லா லாங்குவேஜும் உனக்கு வரும். நாம என்ன வரல பாருங்க. ஹல்லேலூயா. ஸோ அங்கே போய் அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஜெபிக்க போய் மேடையில் போய் நின்னவனே பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்ணுற தம்பி பக்கத்தில் நிற்கிறார், அசிஸ்டன்ட் பாஸ்டர். அவர் எதுக்குடா கூட நிற்கிறாரு, எனக்கு ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ண பார்த்தா டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு.
அப்படியே ஆவியானவர் சொல்ல சொல்ல வெளிப்பாடு கொடுக்க கொடுக்க பேச மீட்டிங் முடிந்த உடனே அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் பெருக்கிக் கொண்டோம். அதில் ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் கேப்ரியல்னு சொல்லி அந்த பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த 5 நாட்களும் முதல் நாள் தான் என்கிட்ட இங்கிலீஷில் பேசினார். அதுக்கு அடுத்து நான் அவரோட இருக்கிறேன். அவர் இங்கிலீஷே பேசலை, அந்நிய பாஷை மட்டும்தான் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கே ஒரு பொறாமை வந்துருச்சு. என்னடா இப்படி பேசுகிறார்? ஏனென்றால் அப்படியே காரில் ஏறும்போது, நடக்கும்போது, போகும்போது, வரும்போது அந்த கேப்ரியல் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு. சில்லாங்கிலேருந்து வர்ற பாஸ்டர் கேப்ரியலை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி டங் டாக்கரா, அவ்வளவு அந்நிய பாஷை பேசுகிறவரா, அவ்வளவு ஒரு அனாயிண்டிங். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களிடத்தில் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நான் ஊழியக்காரனை எதிர்பார்க்கிறேன். இன்றைய ஜெபத்தில் இதுவரை வழியாத அளவுக்கு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஒரு புதிய அபிஷேகத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அதை பெருக்கியாக வேண்டும். ஆமென். Thank you Holy Spirit. ஓ ரிகபா தலபா ஷேகபா ரபாலா. ஆமென். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். அதிலே 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆவியினால் சாதிக்க வேண்டியதை வேறு எதினாலும் சாதிக்க முற்படாதீர்கள், ஏமாந்து போவீர்கள், விரக்தி அடைவீர்கள். ஆவியினால் சாதிக்க வேண்டியதை ஆவியினால் தான் சாதிக்க வேண்டும். சில வியாதிக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போகாது. நேற்றைக்கு சொன்னேன் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் அல்சர் வியாதியில் 2014 5 ஹாஸ்பிட்டல். எனக்கு எவ்வளவோ டேப்லெட், பேண்டசோல் கொடுக்குறாங்க, 40 கொடுக்குறாங்க, ரேஞ்சர் கொடுக்குறாங்க, சுக்ராகோட் கொடுக்குறாங்க, முக்கைன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க, எனக்கு வெயின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஒன்றும் சரியாகலை. அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன், இது எப்படி சரியாகும்? ஆண்டவர் சொன்னாரு, என் ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6, என் ஆவியினாலே ஆகும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கலையோ கீழே எழுதிக்கோங்க, தேவ ஆவியினால தான் ஆகும். அது முடியும், எதுனாலும் முடியாது. லட்சங்களை இழந்து விடாதீர்கள், உங்கள் பணங்களை விரயமாக்கி விடாதீர்கள், உங்களுடைய நேரத்தை விரயமாக்கி விடாதீர்கள், உங்கள் சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். உங்க பிள்ளை ரட்சிக்கப்படலையா, உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா, உங்க வீட்டில் சில பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, சோர்ந்து போகாதே சகோதரி, சோர்ந்து போகாதே சகோதரா. ஆவிக்கிடங்கொடு சீக்கிரமேனதாலாபராபாலா. காலையில 3 மணி 4 மணிக்கு எந்திரிங்க. அதை விட பேர் என்ன வேலை? எந்திரிச்சு அந்நிய பாஷையில மட்டும் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய ஆவியினாலேயே காரியங்கள் ஆகும், அது சாத்தியமாகும். அதுக்கு பின்னாடி, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு அசுத்தாவியை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் அந்த ஆவிக்கு விரோதமாய் வெளிப்படுவார். அந்த அசுத்தாவி 7 வழியாய் ஓடுகிறதை காண்பாய். போட்டு மல்லு கட்டக்கூடாது. வீட்டில் சண்டை நடக்குதா, தனியாக போய் முழங்கால் போடுங்க. அந்நிய பாஷையில் வேற வழியே கிடையாது. மூளை என்ன சொல்லுதை கேட்காதீங்க, வசன ஆவி என்ன சொல்லுது அதை கேளுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் ஒரு 2015ஆம் வருஷத்தில் ஒரு பொருளாதார நெருக்கடி, எனக்கு பயங்கர நெருக்கடி. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இதை எப்படி நான் மேற்கொள்வது? நான் கடன் வாங்க முடியாது. ஏன்னா ஊழியக்காரன் கடன் வாங்குறது நல்லது கிடையாது, சாட்சி கிடையாது. நான் கடன் வாங்க முடியாது. கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்மளை நம்புறோம்னு அர்த்தம். 96 கையெழுத்து 80 கையெழுத்து கேட்குறான் பாருங்க. அந்த கையெழுத்து எதுக்கு போடுறீங்க? நான் கட்டிடுவேன், அதான் அர்த்தம். அப்போ இவ்வளோ கையெழுத்து போடும்போது ஆண்டவர் எப்படி உங்கள் கையெழுத்துக்கு மீறி வேலை செய்வார்? நீ ஏன் கட்டுன்றுவார். ஒரு சிலர் அமைதியாயிட்டாங்க. என்ன திடீர்னு ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு, என்னை பற்றி பேசுகிறார்? அப்போ வெளியே இருக்கவங்களை பற்றியா பேசுவார்? நம்மளை பற்றி தான் பேசுவார். அவர் ரொம்ப ஜென்டில், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவார். ஹல்லேலூயா. நான் கட்டிடுவேன்னா அப்போ நீயே கட்டுன்றுவார். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், தெரியாமல் போட்டேன் ஆண்டவரே. இல்லை தெரிஞ்சே போட்டுட்டேன் ஆண்டவரே. அதனால் ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, என் கடனை முடிச்சு விடுங்கன்னா அடுத்து ஒரு கேள்வி கேட்பார், இனி வாங்குவியான்னு கேட்பார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அடுத்த மாதம் முத்தூட்டில் ஒரு லோன் வருது, அதில் நான் கூட தசம பாகம் எடுத்து வைக்கலான் இருக்கேன். இதை விட ஒரு மோசமான ஒரு டீல் ஆண்டவர்கிட்ட எதுவுமே கிடையாது. 1 லட்சம் கடன் வாங்கி 15,000 தசம பாகம். எதுக்குன்னா கொடுத்துட்டா கடனை ஃபுல்லாக அடைச்சிடலாம். ஒரு அம்மா சொல்லுது, 1 லட்சம் கடன் வாங்கினேன், 15,000 ஆண்டவர் கொடுத்தேன், கடனை அவர் அடைப்பார், விசுவாசத்தோடு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, கடன் வாங்கும்போது 2 காரியம். 1, கடனுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க. 2வது, கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகிறீங்க. இப்போ நான் கொஞ்சம் மோசமான காரியத்தை பேச போகிறேன், நிமிர்ந்து உட்காருங்க. 4 பேரை காப்பாற்றணும், நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக்கோங்க. அதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போது இந்த கடன் வட்டி கட்டும் போது எப்படி கட்டுவாங்க தெரியுமா? வட்டி கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ இந்தாங்க அப்படியே கொடுப்பாங்க. வட்டி கட்டுறவங்க மனசுக்குள்ளேயே கருமுவாங்க, விளங்காமல் போக, நாசமோசம் வருவதாக. நான் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன். மருத்துவமனையில் ஆக்சிஜன் மாட்டி நீ மறித்து போவாயாக, அப்படி தான்
சபித்து தான் வட்டி கட்டுவாங்க. யாருமே முத்தூட்டிலலாம் அப்படியே களி கூறுவோம் பாட்டு பாடிட்டா கட்டுவாங்க. எப்படி கட்டுவாங்க? வெளியே வரும்போது பாருங்கள், துஷ்டி வீட்டுக்கு போன மாதிரியே வருவாங்க. என்னக்கா முத்துட்டு? ஆமாம் 5500 வட்டி, மீட்ரு வட்டி போட்டான், பூராத்தையும் கட்டிட்டு போகிறேன் விளங்காமல் போக. அப்போது வட்டிக்காரன் இருக்கிற பணத்தில் என்ன இருக்குன்னா சாபம் இருக்குது. ஒரு அட்டி வாய்த்தரன்னு சொல்லுங்கள், என்ன இருக்குது? வட்டிக்காரன்ட்டு என்ன இருக்குது? சாபம் இருக்குது. இப்போ அந்த பணத்தை நம்ம வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு என்ன வருது? வராது, வாயில் வராது இந்த வார்த்தை. என்ன வருது? என்ன அந்த பணத்தின் வழியாக என்ன வருது? இப்போ வாங்குவீங்க, இப்போமே ஒரு வைப்ரேஷன் மோடில் தான் நான் இருக்கிறேன். இனிமேல் நான் வாங்க மாட்டேன், வாங்கிடவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் கோவாலு கொடுக்குறாருன்னு சொல்லி போய் வாங்கினா கோவாலு பணத்து வழியாக என்ன வருது? சாபம் வீட்டுக்குள்ளே குடுன்னு வருது. அப்போ நமக்கு என்ன வேணும்? சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? இப்போ ஒரு சிலர் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, குனிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா நேற்று தான் நான் மாணிக்கத்திட்ட வாங்கிட்டு வந்தேன், அப்போ வந்துருச்சா? இன்னும் இப்படி சொல்லி நேற்றே சொல்லியிருந்தால் நான் வாங்கியிருக்க மாட்டேன். இல்லை இன்றைக்கி சொன்னாலும் போய் தான் வாங்குவீங்க. அப்போ கவனிங்க, சாபம் வந்து வட்டி பணத்தில் வருது. ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்கள், ஆசீர்வாதத்து மேலே ஆசையே இல்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தை வேணான்ட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி தரவே மாட்டார். நீங்கள் ஆசீர்வாதம் வேணான்ட்டிங்கன்னா அவர் தரமாட்டார், வேணும்னா தருவார். அப்போ நீங்கள் வேணான்னீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யாரையுமே கூப்பிடக்கூடாது. ஏன் எல்லாரையும் கூப்பிட்றீங்க? எல்லாரும் வந்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம்ல. நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் கூப்பிடுவீங்களா? உங்கள் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன்னா கூப்பிட மாட்டிங்களா? ஆசீர்வாதம் வேணும்ல. அப்போ ஒரு அழிலையா சொல்லுங்கள். அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா கோவாலு மாணிக்கத்திட்ட காசு கேட்கக்கூடாது. எங்கே கேட்கணும்? காசை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அவரே பாவம் போல் பார்க்கக்கூடாது. நேற்று நான் சொன்ன மாதிரி அவருக்கே யாரும் தசமமாக கொடுக்க மாட்டாங்க, அவருக்கே காணிக்க சரியாக அவர் அப்படி பார்க்காதீங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். மீனின் வாய் பணத்தில் உனக்கு வெள்ளி பணத்தை வைத்திருக்கிறார். மீனின் வாயிலே வெள்ளி பணத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு தீர்மானங்க பாரு, இனி கடன் வாங்குவியா? வாங்க மாட்டேன்னு சொல்லிடுங்களேன். உங்கள் கடனுக்கு ஒரு சைனை போட்டு கர்த்தர் கடனை அடைப்பார். உங்கள் கடன் அடைக்கப்படும். அடுத்து நீ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சாபத்தை நம் வாழ்க்கையிலே நாம் அறிவித்துக் கொள்ளாதபடி நாம் தேவனை முழுவதுமாய் சார்ந்து கொள்வதற்கு ஆவியினால் காரியங்களை நாம் சாதிக்க முற்பட வேண்டும். அதுக்கு வாயை திறந்து அந்நிய பாஷை பேசணும். ஹல்லேலூயா. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொன்னார், நீ இது ஆவியினால தான் அந்த தரித்திரத்தை ஜெயிக்க முடியும், வேற எதுனாலையும் நீ ஜெயிக்க முடியும். கடன் வாங்கினா திரும்ப கடன் தான் வரும். கடன் எப்பொழுதும் ஒரு குட்டி போட தான் செய்யும். அதனால் நீ கடன் வாங்காத, நீ ஜெபம் பண்ண. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண பிரியமானவர்களே. அது ஜனவரி 6 நல்ல ஞாபகம் இருக்குது. காலை 10:30 மணிலேருந்து அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஒரே நோக்கம் நான் தரித்திரம் சாகடிக்கப்படணும். இந்த தரித்திரம் பற்றாக்குறை இனி வரக்கூடாது. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் பற்றாக்குறை கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் பரிபூர்ணம் தான் இருக்குது. அப்போ பரமண்டலத்தில் செய்யப்படுகிற சித்தோ இந்த பூமியில் எனக்கு செய்யப்படணும்னா என் வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, பரிபூர்ணம் தான் இருக்கணும். அவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். நான் ஜெபம் பண்ண பாருங்க, 4:30 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மன நிம்மதி, ஒரு சமாதானம். நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபித்தாதான் இதை அனுபவிக்க முடியும். நீங்கள் ஜெபித்தாதான் அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும். ஒன்றுமே நடக்கலைங்க, ஒன்றும் என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், எனக்குள்ள எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஒரு அறிவு கட்டாத ஆச்சரியமான அமைதி என்னை நிரப்பினது. எழும்பி என்னுடைய காரியங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். பாருங்க, அன்று சாயங்காலத்தில் என் தேவைக்கு அதிகமாய் மிகுதியான பணத்தை கர்த்தர் அற்புதமாய் எனக்கு தேவன் தான் செய்தார். அது எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். தேவன் தான் எனக்கு செய்தார். அந்த பணத்தில் ஒரு பெரிய தொகையை என்னுடைய போதகருக்கு தசம பாகத்துக்கும் அதிகமாய் கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு அந்த அற்புதத்தை செய்தார். நான் பற்றாக்குறையிலிருந்து காணிக்க கொடுக்கல, பரிபூரணத்திலிருந்து கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை உங்களை விரட்டிக்கிட்டு இருக்கு சிஸ்டர். ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை உங்களை விரட்டிட்டு இருக்கு பிரதர். உங்களை ஜெபிக்க விட மாட்டேங்குது, உங்களை துதிக்க விட மாட்டேங்க. ஆலயத்துக்குள்ளேயும் நீங்கள் வெளியே நடக்கிற காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. நாளை தினத்தை குறித்த கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவிக்கு நீ இடம் கொடு, என் ஆவிக்கு நீ வேலை கொடு, என் ஆவிக்கு நீ இடம் கொடு. ஓ ரஹமதாலா ஹசிகா பாராபாலா. ஆவிக்கு இடம் கொடுங்க, கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அந்நிய பாஷை பேசி என்ன நடக்க போகுதுன்னு, பேசி பாருங்க, நடக்காதது நடக்கும். கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஸோ இங்கே பாருங்க, லூக்கா 11:11 நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம்.
நல்ல கவனிங்க. தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இந்த 3 காரியங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஒன்று மீன், இன்னொன்று முட்டை, இன்னொன்று அப்பம். இந்த 3ம் யூதர்களுடைய தினந்தோறும் சாப்பிடுகிற ஆகாரம் அல்ல, பலமான ஆகாரம். இந்த பலமான ஆகாரத்தை அவர்கள் அனுதினமும் எடுக்கிறவர்கள். அதனால தான் அந்த பலமான ஆகாரத்தை அடையாளப்படுத்தி ஆண்டவர் எதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை. இன்றைக்கு காலையில் இங்கே ஒரு சகோதரர் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு வந்திருக்கிறார்னா அவர் நல்லா ஃபுல் மீல்ஸ் ஒரு பலமான ஆகாரத்தை அடிச்சுட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இங்கே ஒரு சகோதரி நீங்கள் 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் காலையில் ஜெபிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிட்ட பராக்கிரமசாலியாக இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ விடுவானா பிசாசு? உங்களை எப்படி அவன் பார்க்க விரும்புகிறான்? நோஞ்சாங்குழந்தை மாதிரி பார்க்க விரும்புகிறான். சில குழந்தைகள் பார்த்துருக்கீங்களா, சவல பிள்ளை என்று சொல்லுவார்கள். எந்த பிள்ளை சவல பிள்ளைனா, ஒரு குழந்தை இருக்கும்போது 1 வருஷத்தில் இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த மூத்த குழந்தை ஏக்கத்தில் அன்பில் சவல பிள்ளையா மாறிடும். ஒழுங்காகவே சாப்பிடாது, அழுதுகிட்டே இருக்கும், தூங்கவும் தூங்காது, ஒரு மாதிரி இருக்கும். தேவனுக்கு சவல பிள்ளைகள் கிடையாது. தேவனுக்கு பிரியமான பலமான பிள்ளைகளை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் சவல பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பலமான ஆகாரத்தை நான் சாப்பிட மாட்டேன், அந்நிய பாஷையில் பேச மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், ஒரு சவல பிள்ளை மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. சாத்தானின் ஒரு பெரிய தந்திரம், பலவான்களோடு அவன் நேரத்தை வீணடிப்பதில்லை, பலவீனப்பட்டவர்களோடு தான் அவனுடைய விளையாட்டை அவன் அரங்கேற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் பிசாசின் பிரச்சனை, பிசாசின் போராட்டம் உனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு சவல பிள்ளையை போல நீ இருக்கிறாய். நீ சவல பிள்ளையா நீ இருக்கக்கூடாது, நீ ஒரு பலமான ஆகாரத்தை புசிக்கிற பலவானாக நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த நாளிலே அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறீங்க? ஓ ரிகதலப ஷேகபதன மரலா, ஓ ரிபதலப கபதலி ஷேகரபலா. இப்பொழுது பலமான ஆகாரம் இப்பொழுது நாவிலே கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுது இந்த பலமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Let us receive the anointing. Yes, I am seeing now in my spiritual eyes. Amen. The special anointing is coming upon everyone. Receive now. Oh rabadalaba kabadalaba. Amen. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தாகத்துக்கு தக்கதாய், பசிக்கு தக்கதாய் தேவன் தருகிறார். Amen. ஒரு சவல பிள்ளையை போல இருந்த உன்னை கர்த்தர் இன்றைக்கு பலமான ஆகாரத்தை ஊற்றுகிறார், பலமான அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வார்த்தைக்கு நடுங்குகிறவனை தேவன் நோக்கி பார்க்கிறார். இந்த வசனத்துக்கு நடுங்கி இப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் இப்போது ஒரு பலத்தின் அபிஷேகம், பலவானின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. வாயை விரிவாய் திறந்து பெற்றுக்கொள். ஓ சவல பிள்ளையாய் வந்த உன்னை பலவானாய் கர்த்தர் அனுப்புகிறார், பலவானாய் மாற்றுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வெட்கப்படாதீங்க, விட்டு விடாதீங்க. இந்த நேரத்தை விட்டுவிட்டால் உங்களை போல ஏமாளி யாரும் இல்லை. இந்த நிமிடத்தை விட்டுவிட்டால் உங்களை போல ஏமாளி யாரும் இல்லை. உங்க வாய்க்கிட்ட கர்த்தர் கொண்டு வருகிறார், ஊட்டி விடுகிறார். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. புது பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புது வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஏமேன். தாங்க முடியாத அபிஷேகம். ஏமேன், ஏமேன், ஏமேன். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வழக்கத்துக்கு மாறாக ஜெபி, வழக்கத்தின்படி ஜெபிக்காத, வழக்கத்துக்கு மாறாக, வழக்கத்துக்கு மாறாக. சிறைச்சாலைதான் வழக்கமான இடம் இல்லை பவுல் சீலாவுக்கு. பவுல் சீலாவுக்கு அது வழக்கத்தின் இடம் இல்லை, கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறான ஒரு இடம் தான், சிறைச்சாலை தான். ஆனா அவங்க கைதி கிடையாது, சிறைக்குள்ள இருக்கிறதுனால அவங்க கைதி இல்லை, அவங்க ஜெபிக்கிறவங்க. ஜெபித்தார்கள் நடுராத்திரியிலே, பூமி அதிர்ந்தது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சிறைச்சாலையின் கதவுகள் சாவி இல்லாம திறந்தது. இன்னைக்கு உனக்கு பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் சாவி இல்லாம திறக்கும்படி. ஆமென், ஆமென். இதோ வாயை விரிவாய் திறங்க, உங்க கதவுகள் தானாய் திறக்கப்படும். விட்டு விடாதே, விட்டு விடாதே, விட்டு விடாதே. அக்னி, ஏமேன். அக்னியை போட வந்தவர் இப்பொழுதே பற்றி எரிய வைக்கிறார். பற்றி எரிவாய், பற்றி எரிவாய். நீதான் சகோதரி, நீதான். சந்தேகப்படாத. இந்த சந்தேகத்தில் என்னத்தை சாதிச்ச? இன்னைக்கு ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நொடி விசுவாசத்தோட அநவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். நல்ல சத்தமா ஆர்ப்பரி, ஆர்ப்பரி.
ரெண்டுல ஒன்ன பார்த்தே ஆகணும். ரெண்டுல ஒன்ன பார்த்தே ஆகணும். ஒன்று பிரச்சனை இல்லை, பிரசன்னம். நான் பிரசனத்தை பார்க்க போகணும். நான் பிரசனத்தை பார்க்கணும். பிரச்சனையை பார்த்தது போதும். பின்னானதை மறந்து விடு. பின்னானதை மறந்து விடு. முன்னானதை நாடு. ஓடு. ஓடு சகோதரி, ஓடு சகோதராஷ். லெக்கை நோக்கி தீவிரமாய் ஓடு. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு. ஏமேன், இந்த கொஞ்சம் விசுவாசம் போதும். இது தடையில்லை. பலமான ஆகாரம், பலமான ஆகாரம், பலமான ஆகாரம். ஓ ரீபா பாபா பாபா பாபா. எந்த குழியில விழுந்தாயோ இன்றைக்கு அந்த குழியிலிருந்து கர்த்தர் உன்னை பலவனாக தூக்கி எடுக்கிறார். ஏமேன். அவர் சொல்லுகிறார், இதோ எது உன்னை விரட்டினதோ அதை நீ துரத்த வேண்டும். என் நாமத்தினால் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. விடாதீங்க சிஸ்டர். லோரி. இன்னைக்கு பிசாசு அலறுகிற சத்தம் கேட்கிறது. ஐயோ, சத்தியம் இவளை விடுதலையாக்கி விட்டதே. ஐயோ, சத்தியம் இவன் கண்ணை திறந்து விட்டதே. ஐயோ, குருடாய் இருந்த மனக்கண் இப்பொழுது பிரகாசம் உள்ள மனக்கண்ணாய் மாறிவிட்டதே. நீ எரிய 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 அடுப்பிலே இருந்த கொசுக்கள் எப்படி செத்து விழுந்ததோ அதுபோல பிசாசின் கிரியைகள் அப்படியே செதில்களைப் போல விழுகிறது. ஆமென். பவுல் கண்களில் இருந்த செதில்கள் விழுந்தது போல இன்னைக்கு எல்லா செதில்கள் விழுகிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க. எரிஞ்சு பிரகாசிக்கணும். எரிஞ்சு அணையக்கூடாது. அழிந்து பிரகாசிக்க கூடாது. மெழுகுவர்த்தியை பாருங்க, பைபிளில் எங்கேயுமே இல்லை. ஆனால் அதிக மெழுகுவர்த்தியை ரோமன் கேத்தலிக் பீப்புள் தான் யூஸ் பண்ணுறாங்க. மெழுகுவர்த்தி கிறிஸ்தவங்களுடைய இது கிடையவே கிடையாது. அந்த மெழுகுவர்த்தி பாருங்கள், அது எரியும், பிரகாசிக்கும். ஆனால் உள்ளே அழிந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் முற்றிலுமாக அழிந்து அந்த தீபம் அணைந்து போகும். அது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. முச்செடியில் எரிந்த அக்னி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அக்னி எரியணும் முச்செடியில், ஆனால் பச்சை பச்சைன்னு இருக்கணும். மோசே அதை விட்டு பார்க்குறாரு பாருங்க, பச்சை பச்சைன்னு இருக்கு. அது கருகள், அதுதான் எரிந்து பிரகாசிப்பது. நீ எரியணும், ஆனால் நீங்கள் அழியக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக அக்கினி வெளிப்படணும். ஆனால் உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய ஆவியில், உங்கள் ஆத்துமாவில் ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது. ஆமென். எரிந்து பிரகாசிக்கணும், அழிந்து பிரகாசிக்க கூடாது. ஆமென். நீ கர்த்தர் சொல்லுகிற, நீ அந்நிய பாஷையில் நீ ஜெபிக்க ஜெபிக்க நீ அழிந்து பிரகாசிக்க மாட்டாய், நீ எரிந்து பிரகாசிப்பாய். நீ எரிந்து பிரகாசிப்பாய். பாருங்க, சில ஆசீர்வாதங்களை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது பலமான ஆகாரத்தை புசிக்கிறீங்க. நீங்கள் பலமான ஆகாரத்தை புசிக்கும் போது எந்த பலவீனமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை பலவீனம் இப்போ உங்கள் சரீரத்தில் இருக்குன்னா, இந்த பலமான ஆகாரமாகிய அந்நிய பாஷையின் அபிஷேகம், இந்த அந்நிய பாஷையின் ஜெபம் என்ன பண்ணுன்னா, உங்கள் பலவீனத்தை மேற்கொள்ளும். உங்கள் பலவீனத்தில் உங்களை பரிபூர்ண பலத்தினால் நிரப்போ. அடுத்த சுகர் டெஸ்ட்டில் உங்களுக்கு சுகர் நார்மல். இதை அந்நிய பாஷை உங்களுக்கு இப்போ கொடுக்குது. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஃபாதர் பெக்மேன்ஸுக்கு அப்படி தான் சுகர்ன்ட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தேவ சமூகத்தில் உட்காந்து வேதத்தை தியானித்து பாடல்களை பாடி அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அவர் ஒரு தீர்மானம் தானியேலை போட எடுக்கிறார். என்னன்னா, நான் இனி வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி. வெஜிடேரியன் அவருடைய பர்சனல் விருப்பம். இது கட்டளையெல்லாம் கிடையாது. தயவுசெய்து கோழி ஆடுகள் எல்லாம் கொஞ்சம் காப்பாற்றுவோம். ஏன்னா நமக்கு ஒரு வசனத்தை தவறாக புரிஞ்சு வச்சுருக்கோம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எப்படி? மட்டன் பிரியாணி, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, அப்படி இல்லை. சரிங்களா? அப்போ அவர் ஒரு தீர்மானம், அவர் பர்சனலாக இனி நான் இந்த வெஜிடேரியனாக மாறிக்கிறேன். ஸோ எடுத்து சாப்பிட்றாரு பாருங்க. அடுத்து அவருக்கு சுகரே இல்லை, சுகமாயிட்டார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆவியில் ஜெபிக்கும்போது ஒரு தீர்மானத்தை நீங்களே எடுக்கும்படி ஆவியானவர் உதவி செய்வார். எங்கள் ஊரில் இன்றைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. நான் வந்தீங்கன்னா கூரக்குண்டுங்கிற ஊரில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. அந்த ஊரில் அந்த தாயார் இருக்கிறாங்க. 97 வயது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒருவேளை 100 கடந்திருக்கலாம். அவங்களுக்கு 50 அந்த வயது இருக்கும்போது சுகர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க மருந்து மாத்திரை வாங்குறாங்க. அந்த காலத்திலேயே அவங்களுக்கு 500 ரூபா 600 ரூபா மருந்து மாத்திரைக்கு போயிருக்கு. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு இருக்கிற படிக்காதவங்க கிராமத்துக்காரங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு வெளிப்பாட்டில் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. என்னென்னா, இயேசுவே நீங்கள் டாக்டர், என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பரிகாரி, நீங்கள் ஒரு டாக்டர், உங்களை நான் நம்புகிறேன். இனிய பேஷண்ட்டாக என்ன செய்யுங்க, நீங்கள் ஏற்றுக்கோங்க. இனி நான் உங்கள் பேஷண்ட்டு.
நான் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குற அந்த 600 ரூபாயை நான் சர்ச்சில் வந்து காணிக்கையாக நான் போட்டுறேன். அதனால் இனி நீங்கள் டாக்டரு, நான் பேஷண்ட்டு, என்னை நீங்கள் சுகமாக்குங்க அப்படின்னு அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. இது ரைட்டா தப்பா? அவங்க ஃபெய்த்து படி அது ரைட்டு. ஆமென். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த மாதம் மாத்திரை வாங்கலை, காசை கொண்டு வந்து போட்டு, டாக்டர் இயேசுவே என்னை சுகமாக்குங்க, நான் உங்கள் பேஷண்ட்டுன்னு போட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டில் மாத்திரையெல்லாம் போடலை. ஏன் இப்படி பண்ணுறீங்கட்டா, இல்லை எனக்கு இயேசு தான் டாக்டரு, நான் அவரோட பேஷண்ட்டு, அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டாங்க. கடைசியில் அடுத்த மாதம் செக்கப் போய் பார்த்தா சுகர் நார்மல். என்னங்க நம்ம டாக்டருக்கு இவ்வளோதான் ஆமேனா? இதே இது ஒரு டாக்டர் ஒருத்தர் குணமாக்கினார், நீங்கள் வந்து அவர் கேடம் கொடுத்தா எப்படி கை தட்டுவோம் நம்ம? நம்ம டாக்டருக்கு நல்லா ஒரு அலையிலையா சொல்லுங்கள். அடுத்து திரும்ப அவங்க வீட்டில் டவுட்டு, இந்த மாதம் நார்மல், அடுத்த மாதம் பார்ப்போன்னு மாதம் பார்த்தா மாதம் நார்மல் தான். இப்பவும் அந்த அம்மாவுக்கு நார்மல் தான். அப்போ பாருங்க, நீதிமான் எதினால் பிழைக்கிறான் என்றால் தந்திரத்தினால கிடையாது, பொய் பேசி பிழைக்கிறது இல்லை, ஏமாத்தி பிழைக்கிறது இல்லை, கை கால் பிடிச்சு காக்கா பிடிச்சு பிழைக்கிறது இல்லை, புகழ்ச்சியா பேசி பிழைக்கிறது இல்லை, இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசி பிழைக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி பேசி பிழைக்கிறது. அதுதான் விசுவாசத்தை அறிக்கை செய்து பிழைப்பது. அவங்க அண்ணே சொல்றா, வேசியின் இடத்திலே ஆஸ்திகளை அழித்து போட்ட உங்களுடைய மகன் என்ன அர்த்தம்? வேசி கல்லன்னு அர்த்தம். ஆனா அப்பா என்ன சொல்றாரு? உன் சகோதரன்கிறாரு. மற்றவங்கிட்ட சொல்றாரு என் குமாரன்கிறாரு. என்னதான் அவன் உலகத்துக்குள்ள போய் அசுத்தனாய் வந்தாலும் பிள்ளைங்கிறத மாற்ற முடியாது, சகோதரங்கிறத மாற்ற முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன்னை இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ என் பிள்ளடா, நீ என் பிள்ளை. காபாலா துராபாலா. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடோட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை ஜெபிப்பது போல ஜெபிக்கணும். ஒரு பிச்சைக்காரன் 50 ரூபா கேட்கறதுக்கும் பிள்ளை கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிச்சைக்காரன் எப்படி கேட்பான்? வெளியே நின்று கேட்பான், ஐயா 50 ரூபா கொடுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஏண்டா இப்போ ஜிபேலாம் வந்த உடனே லகரத்தை கூட்டிட்டீங்களோ, 50 ரூபா கேட்குற, பெயிரங்கிட்ட 1000 வீடை பாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பிள்ளை கேட்குது, எப்பா 50 ருபீஸ் இந்த டேபிளில் இருக்குது, அம்மா அந்த டப்பாவில் வச்சுருக்கிறேன் எடுத்துக்கோ. எதுக்குப்பா கேட்குற? பாக்கெட் மணி, நான் கடையில் சாக்லேட் வாங்கணும், போய் எடுத்துக்கோ. இது வந்து பிள்ளை. நீங்கள் பார்க்குறத பார்த்தா பிள்ளையுமே வேறு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்களோ, தொலைச்சி பிடிவேன் அப்படிம்பீங்களோ? அப்படிலாம் கிடையாது. என்னதான் 48,000 பிள்ளை எடுத்துகிட்டு வந்தாலும் அன்றைக்கும் 3 வேளை சோறு கிடைச்சிதா இல்லையா? கிடைச்சிதா இல்லையா? திடீர் சில பேர் கிடைச்சிது, நான் தான் 48ங்கிறீங்க. ஸ்ட்ரெஸ்ஸு கிடைச்சதா இல்லையா? உங்களை எப்படி உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி உங்களை திருத்தினாங்க? பிரியத்தினால் திருத்தினாங்களா, இல்லை உங்களுக்கு ஒன்றுமே போடாமல் உங்களை டார்ச்சர் பண்ணி திருத்தினாங்களா? சொல்லுங்கள். பிரியத்தினால. ஏன் பிரியமாக இருக்கிறாங்க? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, உங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸே கிடைக்கலையாங்க? நீங்கள் மார்க்கு கம்மியாக எடுக்கும்போது, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது உங்களுக்கு சோறு போட்டாங்களா இல்லையா? உங்களை எப்படி திருத்தினாங்க? டீசெண்டாக வந்து உட்காந்துருக்கீங்க, நல்ல பிள்ளையாக இருக்கீங்க, எப்படி இப்படி ஆனீங்க? எப்படி? உங்கள் பெற்றோர் உங்கள் மேலே வைத்த பிரியம், அன்பு தான் நம்மளை என்ன பண்ணுன்னா திருத்தும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோருடைய பிரியம் என்ன சொல்லுவாங்க அவங்க? இப்போ நான் போய் சொல்கிறேன், உங்கள் அம்மா பாட்டு இந்த அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா இப்போ இருக்காங்கன்னு அவங்ககிட்ட போய் நான் சொல்கிறேன், எதுக்கு இவங்களை போட்டு நேசிக்கிறீங்க? இவங்க என்ன உங்களுக்கு பிரியமாவா நடந்தாங்க இத்தனை வயசு வரைக்கும்? இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா அது எனக்கு தொல்லை தான், பிள்ளை இல்லை, கோச்சிக்கிட்டாங்கம்மா. சில நேரத்தில் நம்ம வீட்டில் அப்படி தானே, எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படி தான் சொல்லுவோம், பிள்ளையை பெற்று கொடுங்கன்னா தொல்லையை பெற்று கொடுத்துருக்காங்க, தொல்லை தான், ஆனால் நான் பெற்றுட்டேன்ல, அது எனக்கு பிறந்துருச்சுல, அதனால நான் பிரியமாக தான் இருப்பேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ மறுபடியும் எனக்கு பிறந்திருக்கிறேல்ல, நீ என் தேவனால் பிறந்திருக்கிறேல்ல, அதனால உன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அன்பை புரிந்து கொள்ளுங்க, இந்த அன்பை ருசிங்க. கர்த்தர் நல்லவருங்கிறத அறிந்து கொள்ளக்கூடாது, ருசித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் உட்காந்து யோசிங்க, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எவ்வளவு தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம், எவ்வளவு தேவனை வஞ்சிக்கிறோம், எவ்வளவு தேவனை காயப்படுத்துகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் இரக்கமாய் நம்மை மன்னித்து இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார வைத்து மனம் திறந்து தேவன் என்னோடு உங்களோடு பேசுகிறார் என்றால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிக்க முடியலன்னா சிஸ்டர் பிரதர் கவனிங்க, ஜெபிக்க முடியல இந்த வார்த்தையை மட்டுமாவது சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க, 10 தடவை அழுதுருவீங்க. நீ உண்மையா சொல்லணும், உணர்ந்து சொல்லணும்.
எனக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எனக்கு என்றும் உள்ளது. இப்படிதான் நான் சொல்லுவேன். எனக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எனக்கு என்றும் உள்ளது. யோசித்து பாருங்க, மாறுகிற மனிதர்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாறாத ஒருவர் இந்த மனிதனுக்குள்ளே உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை வகைத்தாலும், யார் உன்னை ஏமாற்றினாலும் என்னால் உன்னை விட்டு விலக முடியாது, என்னால் உன்னை கைவிட முடியாது. ஏன்னா நீ எனக்கு பிறந்த என் பிள்ளை, நீ என் சாயல், நீ என் ரூபம். உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி நான் மறப்பேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்துடணும். சும்மா மனுஷட்ட போய் உட்காந்தா அடிதான் விழும். இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவா. நீ கொடுத்தேன்னா பேசுவா, நீ கொடுக்கலன்னா திட்டுவா. இவன் தான் மனிதன். மனிதனின் அன்பு உச்சகட்டம் மிருக அன்பா மாறும், மிருகத்தனமாய் மாறும். ரொம்ப நேசித்து பாருங்க, அவங்க மிருகமா இவங்கிட்ட நடந்துக்கிடுவாங்க. நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் நடக்கணும், நீ இப்படித்தான் செய்யணும், உங்க மேல அடக்குமுறையை கொண்டு வருவான் மனிதன். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் உங்கள் மேல் அன்பாக மட்டுமே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உள்ளம் உடைந்திருக்கிறீர்களா, கவலையில் இருக்கிறீங்களா, ஓடி வாங்க ஆண்டவர் சமூகத்துக்கு, ஆலயத்துக்கு வாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்தில் வந்து உள்ள வந்து அன்னாலை போல இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் அன்பு உங்களை பிழைக்க வைக்கும். அவர் அன்பு உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஸோ முதல் காரியம், அந்நிய பாஷையிலே நம்ம ரகசியங்களை தேவனோடு கூட நான் பேசுகிறோம். இந்த தொடர்ச்சியை நான் மாலையிலே உங்களுக்கு நான் வழங்குகிறேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா வேகமாக? ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ அனல் மூட்டி எரிய வேண்டும். நீ அணைந்து போனதுனால தான் பிரச்சனை. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் போனதுனால தான் உன் வாழ்க்கையில் நீ விரும்பாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பாத காரியம், விரும்பாத மனிதர்கள், விரும்பாத சம்பவங்கள். இதற்கு காரணம் என்ன? நீ எரியவில்லை, நீ அணைந்து போயிருக்கிறாய். என்னை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தருவது என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. உன்னை பெற வைப்பது என்னுடைய வேலை, ஆனால் அதை பெருக்குவது உன்னுடைய வேலை. ஆமென். உனக்கு தருவது என் வேலை, அதை பெருக்குவது உன்னுடைய வேலை. இப்போ நீ வாயை திறந்து விட்டு கொடுத்து அந்நிய பாஷையில இப்போ நீ ஜெபிப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். நீ அனல் மூட்டி எரிய வேண்டும், நீ அனல் மூட்டி எரிய வேண்டும். ஆமென். உங்க வெளிச்சம் மனுஷருக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும். நீ மலை மேல் இருக்கிற பட்டணமாய் நீ வெளிச்சம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நீதிமானாகிய உன்னுடைய பாதை காணப்பட வேண்டும். அதுக்கு நீ அந்நிய பாஷை பேசியாக வேண்டும். வாயை திறந்து எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாமா? ஓ ரகபத லகந்த ரிதரபா நிதல மகரபலா. உங்க வாயில தேவன் தருகிற வார்த்தையை தைரியமா பேசுங்க. அதுக்கு நீங்க வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. ஆமென். எவ்வளவு பாஷைகளை பேசுகிறீர்களோ அவ்வளவு பக்தி விருத்தி அடைகிறீர்கள், அவ்வளவு ரகசியங்களை தேவனோடு பேசுகிறீர்கள், அவ்வளவு விடுதலை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள், அவ்வளவு பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். சோ பாஷை பேசுங்க. ஆவியினால் சாதிக்க வேண்டியதை ஆவியினால ட்ரை பண்ணுங்க, ஆவியினால முயற்சி பண்ணுங்க. உங்க வியாதியை அந்நிய பாஷை சுகமாக்கும், உங்கள் பலவீனத்தை அந்நிய பாஷை மாற்றும், உங்களுடைய தரித்திரத்தை அந்நிய பாஷை நீக்கும், உங்க பிள்ளைகளை அந்நிய பாஷை ஜெபம் ரட்சிக்கும். சோ அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷனோடு அவன் பேசாமல் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான், தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். ஆமென். இந்த மாதவரத்திலே தேவனோட ரகசியங்களை பேசுகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், தேவனோட ரகசியங்களை பேசுகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆமென். இந்த மாதவரத்தை கலக்கிறவர்கள், இந்த பட்டணத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள். நல்ல வாயை திறந்து பேசுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார், ஒரு தடையும் இல்லை. நீங்களா உங்களை தடுத்து கெடுத்துக்கிட்டாதான், நீங்களா உங்க வாயை மூடிக்கிட்டு உங்களை கெடுத்தால் ஒழிய வேற யாரும் உங்களை இப்ப கெடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு நீங்களே கேடு உண்டாக்கி கொள்ள வேண்டாம். வாயை திறங்க. இதுவரைக்கும் நீங்க இப்படி சத்தமிட்டு இருக்க கூடாது. நல்ல வாயை திறந்து சத்தமிட்டு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. glory glory sedala baba 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 மீமி தலா பகர பகரபலா. பலமான ஆகாரத்தை இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஊட்டுகிறார். தாகமா இருக்கிறவர்களுக்கு தாகத்துக்கு தக்கதாய் இப்பொழுது அபிஷேகம் வார்க்கப்படுகிறது, இப்பொழுது வல்லமை கொடுக்கப்படுகிறது. தாகத்துக்கு தக்கதாய் அதிகமாய் தாகப்பட்டால் அதிகமாய் பெற்றுக்கொள்ளலாம். அதிக தாகம் உனக்கு அதிகத்தை தரும். நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. வறண்ட நிலமாய் வந்திருக்கிறாயா? வாயை கூட திறக்க முடியல. என் வாழ்க்கையில தோல்வி, என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில நிந்தை, எனக்கு அவமானம், எனக்கு கேவலம், அப்படிப்பட்ட நிலையில நான் வந்திருக்கிறேன், நான் வறண்டு போய் வந்திருக்கிறேன் சொல்லுகிறாயா? இப்பொழுது உண்மையில் கர்த்தர் தன் ஆறுகளை ஓட பண்ணுகிறார். இப்ப ஜீவ நதி பிரவாகம் இதோ உண்மையில் வருகிறது. பெற்றுக்கொள். அஷிக பஹமா நபத லபா பாபா பாபா புரா பாபா நபகபா தலகரபா லபா. மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நிறைந்த நாணலை முறிக்காத தேவன், இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு வாயை திறந்து ஜெபிக்கிற உனக்கு பற்றி எரியத்தக்கதான் அக்கினியை இப்பொழுது உண்மையில் போடுகிறார்.
ஆமென். இப்பொழுது அதிகமாய் நீ வாயை திறந்து ஜெபிக்க அவர் உனக்கு உதவி செய்கிறார். இப்ப அந்த தேவ பலத்திலே நீ அந்நிய பாஷை பேசலாம். கர்த்தருடைய பலத்திலே பேசலாம். இவ்வளவு நேரம் உங்க பலத்திலே பேசுனீங்க. இப்ப தேவன் தருகிற பலத்திலே பேசலாம். சிலரால் தாங்க முடியாது. சிலர் விட்டு கொடுக்கிற போகிறீர்கள். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவிக்கு விட்டு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கோபம் வரும்போது பாருங்க, அந்த கோபத்தின் ஆவிக்கு விட்டு கொடுத்து வாயில வர்ற கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி, வாயில வர்ற வார்த்தைகளை சத்தமா பேசி அந்த கோபத்தின் ஆவியால் நிரப்பப்படுவது போல கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டவர்களாய் உங்க வாயில வருகிற அந்நிய பாஷைகளை தைரியமாய் சத்தமாய் பேசுங்க. என்னை கவனிக்காதீங்க, உங்களுக்குள்ள நடக்கிற காரியத்தை கவனிங்க. இப்ப உங்களுக்குள்ள நடக்கிற ஆவியானவருடைய கிரியை கவனிங்க. விடாதீங்க. செத்தாலும் சாகரன் என்று எஸ்தர் ராஜ சமூகத்துக்குள் நுழைந்தது போல இன்றைக்கு 2ல் 1 நான் கண்டாக வேண்டும். மரித்துக் கொண்டிருக்கிற என் வாழ்க்கை இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். செத்து போய் கொண்டிருக்கிற நான் உயிர் பெற வேண்டும். என் வாழ்க்கையில தோல்வி முடிவுக்கு வர வேண்டும். இன்னைக்கு நான் வெற்றியை நான் பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில தரித்திரம் இன்னைக்கு சாக வேண்டும். இன்னைக்கு ஒரு செழிப்பை நான் கண்டாக வேண்டும். என் வாழ்க்கையில எல்லா தோல்விகளும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என் துக்க நாள் முடிய வேண்டும். என் வாழ்க்கையில மகிழ்ச்சி பிறக்க வேண்டும். இப்பொழுது வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது ஆமென். தாகம் உள்ளவர்கள் மீது ஆமென் தாகத்துக்கு தக்கதாய் கர்த்தர் கொடுக்கிறார். சிலருக்கு அதிகம் கிடைக்கிறது. உங்களுக்கு அதிக தாகம் இருக்கிறபடினா அதிகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். சிலருக்கு கொஞ்சம் குறைவா கிடைக்குது. அவர்களுக்கு தாகம் குறைவா இருக்கிறது. தாகத்தை அதிகப்படுத்து. ஆண்டவரே நான் போக மாட்டேன், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், எனக்கு அதிகம் வேண்டும், எனக்கு அதிகம் வேண்டும், எனக்கு அதிகம் வேண்டும். இன்றைக்கு இப்பொழுது தாகத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு ஆமென். கர்த்தர் ஏமாற்ற தெரியாதவர். அவர் யாரையும் ஏமாற்றி பழக்கம் கிடையாது. உண்மையாகவே தாகத்தோடு ஜெபிக்கிறவர்கள் மீது கர்த்தர் தம்முடைய மற்றற்ற வல்லமை, கணக்கடங்காத வல்லமையை, கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகத்தை இப்பொழுது பொழிந்தருளுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஹபபத லிஷகபத ரிமிதலபர ரிதனப கபத லிகரபலப லுதலப கபத நிதலம ரிபின பலப லிதலப கபத ரிகரப நபரபலப ஓரகபதலப கபத நபரப நபலபரப. சிலருக்கு புதிய அனுபவங்கள் காத்திருக்கிறது. சிலருக்கு புதிய அனுபவம் காத்திருக்கிறது. ஏமே ஏமே பழையவைகள் ஒளிந்து போகிறதுக்கு அடையாளம் புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். புதிய அபிஷேகம் வரும்போது உன் வாழ்க்கையில பழையவைகள் ஒளிந்து போகும். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில பழைய பிரச்சனை ஒளியணும், பழைய போராட்டம் ஒளியணும்? இந்த சர்ச்சைக்கு வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை எத்தனை பேருக்கு இப்போ ஒளிந்து போகணும்? அவர்கள் இப்பொழுது புதிய அபிஷேகத்துக்கு உரியவர்கள். இப்போ உங்க மேல புதிய வல்லமை இறங்குகிறது, புதிய அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு புதிய அபிஷேகத்தை நீ பெறுகிறாய் என்றால் உன் வாழ்க்கையில பழையவைகள் ஒளிந்து போக ஆரம்பிக்கிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. தூரமா இருக்கிறவங்களாம் ஆண்டவர் கிட்ட வர்றதை நான் பார்க்கிறேன். இவ்வளவு நாட்களா ஜெப வாழ்க்கையில தூரத்தில் இருந்தவங்களா இப்ப ஆண்டவர் கிட்ட பக்கத்துல வர்றீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். அவர் சொல்லுகிறார், என் கிட்டே வா, என் கிட்டே வா. ஓ thank you Holy Spirit. ஆண்டவரை நெருங்குகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள் சகோதரி, உனக்கு தான். பக்கத்தில் இருக்கிறவங்களை கவனிக்காதீங்க. உங்க பக்கத்தில் அமைதியா இருக்கிறவங்களால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க அமைதியா இருந்தா இருக்கட்டும், அவங்களோட சேராதீங்க. ஹல்லேலூயா. அமைதியா இருக்கிறவங்களுக்கு ஹல்லேலூயா. இன்னொரு நாள் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனா இந்த வாய்ப்பை ஞானமுள்ளவளாய், புத்தி உள்ள ஸ்திரீயாய், புத்தி உள்ள மனுஷனாய், ஆமே குணசாலியான ஒரு பெண்ணாக இந்த நிமிடத்தை, இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிற விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். விடாதீங்க ஆவியானவரே, ஒருவரையும் விடாதீங்கப்பா. எல்லார் மேலே அக்கினி பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. 5 10 பெருகட்டும், 2 4 பெருகட்டும், 1 2 பெருகட்டும். ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன், ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன், ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன், ஒரு தாங்க முடியாத அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன். Right now I release the anointing. இப்பொழுது coming upon everyone. அதலதரதனம தலபரபனபலகரபனமரல ஓரி பாபா 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 விடமாட்டே ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆதலாத லாத ரகபாத நந்து ரபல ஓரா சாத லகரபா பாபா பாபா
அந்த பிரதரை தொடுங்க ஆண்டவரே, இந்த சிஸ்டரை தொடுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் அக்கினி இப்பொழுது ஏசாவின் நாவை தொட்ட அக்கினி குரடு இப்பொழுது எல்லார் நாவை தொடுவதாக, 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 தொடுவதாக. ஆமென், 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 ஆமென். அக்கினி, 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 இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமத்தில் இப்பொழுது அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும். ஒவ்வொரு நாவை தொடுவதாக, ஒவ்வொரு நாவை தொடுவதாக, ஒவ்வொரு நாவை தொடுவதாக. விடாதீங்க ஆவியானவரே, ஒருத்தர் எஸ்கேப் ஆக கூடாது. எவரிபாடி மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இப்பொழுது ஊற்றும். வாலிபர்கள் மீது, சிறுவர்கள் மீது, பெரியவர்கள் மீது, ஒவ்வொரு மீதும் இப்பொழுது உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் அப்பா. அபிஷேகமாய் வெளிப்படுத்தும், அபிஷேகமாய் வெளிப்படுத்தும். எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அகரகதலா பரபனா மஷதலா கரபா அபதலா பதுரபனா பஹபதனா கரபலா. சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எல்லா சாபங்கள், காரணமில்லாமல் இட்ட சாபங்கள் எல்லாம் இப்போது அறுக்கப்படுகிறது. அபஹமதலா கபதரா கபரபா. வருஷ கணக்காக இருக்கிற போராட்டம் இப்ப அபிஷேகத்தில் முறியடிக்கப்படுகிறது. அவிசுவாசத்தில் நடத்தின எல்லா போராட்டத்தின் ஆவிகள் இப்போது பரிசுத்த ஆவிக்கு முன்பதாக நிலைகுலைந்து ஓடுகிறது, நிலைகுலைந்து ஓடுகிறது, நிலைகுலைந்து ஓடுகிறது. எல்லா செய்வினை கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. இப்போது பரிசுத்த ஆவியின் அக்கினிக்கு இரையாகட்டும், சாம்பலாய் போகட்டும், சாம்பலாய் போகட்டும், சாம்பலாய் போகட்டும். I command in the name of Jesus. அதலஹந்த ரிசேரபலபா ரீதலபா தீரமந்த ரீதலபனலா ரீதலபா ரிபதன தீரபலபரா. எல்லா தரித்திர ஆவிகள் வெளியேறுகிறது. தரித்திர ஆவிகள், வீண் செலவை உண்டு பண்ணுகிற ஆவிகள், மருத்துவ செலவை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது. தேவனுக்கு கொடுக்க முடியாதபடி கஞ்சத்தனத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி இப்பொழுது வெளியேறுகிறது. Amen. Fill in the Holy Spirit. Abadalikaraba nabarabana. Duraba baba 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 baba. Ridala baba 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 baba. Urakabadala barabana barabalaba. Ababa ஜெபிக்க டயர்ட் ஆகுது பாத்தீங்களா? இது ஒரு டயர்ட் ஆவி, இது ஒரு டயர்டை உண்டு பண்ணுகிற ஸ்பிரிட். இந்த பலவீன ஆவியை துரத்துங்க சிஸ்டர், இறக்கப்படாதீங்க. இந்த பலவீனத்தின் ஆவியை வச்சுக்கிட்டு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது என்னை டயர்ட் ஆக்குற பொல்லாத பலவீனத்தின் ஆவியை உன்னை நான் எதிர்க்கிறேன், வெளியேறு. ரதலா பாபா 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 ரபதலா பாபா 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 உரபபதலா பாபா 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 உரகபபதலா மரபனலா. குடும்ப ஜெபத்தை நடத்த விடாதபடி குடும்பத்தில் போராட்டத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பிரிவினையின் ஆவிகள் இப்போ உங்க அபிஷேகத்துக்கு முன்பதாக அலக்களிக்கப்பட்டு ஓடுகிறது. Get out, I say. Get out. Get out. உங்க வீடு இனி நீதிமானின் கூடாரம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும் கூடாரம். எதை எடுத்தாலும் அதுல வெற்றியை பார்க்க முடியல. எத்தனை முயற்சி பண்ணாலும் ஒரு மாற்றமும் எனக்கு நடக்கல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் சொல்லுகிற ஆவிக்கு இடம் கொடு. இது ஆவியில தான் சாதிக்க முடியும், வேற எதனாலும் நீ சாதிக்க முடியாது. ஆவியில சாதிக்க வேண்டியது ஆவியில சாதிக்கும்படியாக இப்பொழுது இப்பொழுது ஆமென் பரிசுத்த ஆவியானவர் அந்த முடியாத காரியத்தை, அந்த தாமதிக்கிற காரியத்தை, அந்த தடங்களாயிருக்கிற காரியத்தை இப்பொழுது சரி பண்ணுகிறார். கைகளை தட்டி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார், செய்து முடிக்கிறார், இப்பொழுது முடிக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். இப்போ செக் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க, உங்க சரீரத்தை செக் பண்ணி பாருங்க, வீட்டுக்கு போய் பாருங்க. அங்கே காரியம் ஜெயமாய் முடிந்திருக்கும், காரியம் ஜெயமாய் முடிந்திருக்கும், காரியம் ஜெயமாய் முடிந்திருக்கும். கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம் இன்னும் சத்தமாக. Hallelujah. Hallelujah. அபிஷேக நதியை போல இறங்கி வருகிறது, அக்கினியா இறங்கி வருகிறது. மோசேக்கு முட்செடியில தரிசனமான தேவனாய கர்த்தர் இன்றைக்கு தரிசனமாகி இருக்கிறார். ஆகவே ஆவியிலே ஆண்டவரை தரிசியுங்கள், இயேசுவின் திவ்ய முகத்தை தரிசிப்போம். அக்கினிமயமான குதிரைகளோடு எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டது போல நம்மை அக்கினியாய் மாற்றும்படியாக ஒரு பரலோகத்தின் அக்கினி ஊற்றப்படுகிறது. அந்த அக்கினிக்கு முன்பாக
தீமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிலிஸ்தீய கட்டின் வல்லமைகளையும், ஜெபிக்க விடாது இருக்கிற போராட்ட சக்திகளையும், பின்னிருந்து இயக்கிற தீய சக்திகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. ஊதலா ஹங்கரதி ஜாரி பிலவௌதரவௌ ஷாந்தலபா லிபடரதி அலவௌஷாலபா. நீ இப்போ தனியே ஜெபிக்கவில்லை, ஜெபிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். துணையா நின்று ஜெபிக்கிறார், துணையா நின்று ஜெபிக்கிறார். ஆற்றுகளை ஆறை கடக்க உனக்கு பலனை கட்டளையிடுகிறார். அக்கினி தூள் கடக்க கர்த்தர் உனக்கு பலனை கட்டளையிடுகிறார். நீ அக்கினியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், அக்கினியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த அக்கினி இறங்கும் போது எல்லா தீமைகளும் சுட்டரிக்கப்படுகிறது போல அன்றைக்கு 120 பேர் மேல் அந்த அக்கினி ஊற்றப்பட்ட போது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெவ்வேறு பாசங்களில் பேசினார்கள் என்று மட்டுமல்ல, எலியாவையும் அக்கினியால் அக்கினி ரதத்தில் எடுத்து கொள்ளப்படத்தக்கதாக அக்கினி ரதம் அனுப்பப்பட்டது. அக்கினியாய் தேவன் மறைக்கிறார், அக்கினியாய் தேவன் மூடுகிறார். வருகைக்கு முன்பாக ஒரு அக்கினி அனுப்புவேன்னு சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, ஆண்டோட வருகை சமயமா இருக்கிறபடினாலே ஒரு அக்கினி சீக்கு அனுப்பப்பட போகிறது. அந்த அக்கினி இந்த நாளா இருக்கலாம். எல்லாரும் மிகுந்த மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற அக்கினி நாளா இருக்கிறது. ஆண்டவரே இந்த நாளிலே நான் அந்த அக்கினியால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். ஆண்டவரே இந்த நாளிலே நீர் விரும்புகிற ஒரு வல்லமையின் மேல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே தீய சக்திகள் முறியடிக்கப்படத்தக்கதாக, அசுத்த கிரியைகள் அழிக்கப்படத்தக்கதாக தேவ பிள்ளையே நீ ஆண்டோடு ஒப்பு கொடுத்து எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லா சிந்தனையும் தள்ளி யாவருக்கும் விடுதலை. ஆண்டோட சமூகத்தில் வந்த யாவருக்கும் விடுதலை. ஆண்டோட சமூகத்தில் வந்த ஒருவரை அவர் வீணாய் விட்டதே இல்லை. அவர் எல்லாருக்கும் விடுதலை. இன்றைக்கு விடுதலை பெற்று நமக்கு விரோதமாய் போராடுகிற எந்த தீய சக்திகளாயிருந்தாலும், வியாதிகளாயிருந்தாலும், போராட்ட சக்திகளாயிருந்தாலும், பொருளாதார நெருக்கடிகளாயிருந்தாலும், வியாதிகளாயிருந்தாலும், ஜெபிக்க விடக்கூடாதபடி இருக்கிற மறைவான கண்ணிகளாயிருந்தாலும் எல்லாவற்றையும் முறியடிக்கத்தக்கதாக ஆவியான அதே அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். திறந்த பாத்திரம் எதுவாக இருக்கிறதோ அந்த பாத்திரம் அந்த அபிஷேகத்தை முழுதுமாய் பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த அக்கினி அபிஷேகத்தை முழுதுமாய் பெற்றுக்கொள்ளுகிறது. நீ மறுரூபம் அடைகிறாய். தீய சிந்தனைகள் உன்னை விட்டு அகற்றப்படுகிறது. அவிசுவாசம் உன்னை விட்டு அகற்றப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், ஏவுதல் பில்லிசுடைய கட்டின் ஆவிகள், பொல்லாத வல்லமைகள் எல்லாம் இப்பொழுதே சுட்டரிக்கப்படுகிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். வசனம் சொல்லுகிறபடியே கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னார். நாம் தேவ சமூகத்தில் எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து வென்று வந்து சில அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு அப்படி போகிறதில்லை. ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் இன்னது என்பதை ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும். தேவ சித்தம் இன்னதென்பதை ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும். அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ள நிரம்ப இதுவரையிலும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு கிருபையாக அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்.
அந்த அபிஷேகம் என்னுடைய சரீரத்திலே ஒவ்வொரு செல்களையும் நிரப்புகிறதை நான் உணர்கிறதல்ல, அது என் மேல் இருக்கிறதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன், உணர்கிறேன். காரணம் என்ன? அந்த செல்கள் அக்கினி அபிஷேகம் நம்ம செல்களுக்குள்ள பாயுமே ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் முற்றுமாய் அழிக்கப்படும். மாம்ச சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆகவே இன்றைக்கு பகல் வேளையிலே ஆண்டோட சமூகத்தில் இதுவரை யார் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டோட சமூகத்தில் உங்களை தாங்களே தாழ்த்தி, ஆண்டவரே இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து உடைய தத்தால் என்னை கழுவி ஒரு அக்கினி அபிஷேகத்தால் என்னை அபிஷேகம் ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நான் இந்த இடத்தை விட்டு நீங்கி போகவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நான் நீங்கி போகவே மாட்டேன் ஆண்டவரே. என்னை விட அப்படியா எலிசா கேட்டது போல தேவ பிள்ளையே நீ கேட்பாயானால் உனக்கு மேலே நின்று கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை உன்மேலே ஊற்றப்படுகிறது. ஒரு தண்ணீர் இருக்கிறது, நீ தாகமா இருந்தால் தண்ணீரை உடனே குடிப்பாய், தாகம் இல்லாவிட்டால் அதை ரிஜெக்ட் பண்ணுவாய். அபிஷேகத்தின் மேல் தாகம், ஜெய வாழ்க்கையின் மேல் தாகம், அநேகருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாகம், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தாகம், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தாகம் இருந்தால் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை கொடுக்கும்படியாக ஜீவ தண்ணீர், நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிற தண்ணீர், அது எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் செழிப்பை உண்டாகிறது. உலகத்தில் வறுமையே அல்ல, செழுமையை உண்டாக்குகிறது. செழுமையை உண்டாக்குற நதி உன்மேல் இறங்கும்படியாக எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்முடைய நெஞ்சிலே கைகளை வைத்து கேளுங்கள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னை அபிஷேகத்தா நிரப்பும் ஆண்டவரே, என்னில் இருக்கிற குறைகளை மன்னித்து எனக்கு விரோதமாய் போராடுகிற அந்த காரங்களை முறியெடுத்து என்னை அபிஷேகம் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பும்படியாக ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை கொடுப்பேன் என்று ஊற்றுவேன் என்று சொன்னீரே, தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஆண்டவரே. அதை குடிக்கிறதுக்கு ஜனங்கள் இல்லையே. கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி இந்த தண்ணீரை அனுப்பி இருக்கிறார். O paragala diala ba ushandala la diala ba o bara dilori galagada kandala dibala diala dila dia ai bara hanguru diala ba ai bara hamba dilori ala ba ledara hambibi ledile dile dia ligadara diala ba ushandala le diala ba ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திலிருந்து அந்த நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது உன் குடும்பத்தை செழிப்பாக்கும்படியாக, உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியாக, உன்மேல் இருக்கிற தரித்திரம் மாறும்படியாக, இன்றைய எகிப்தியரை காணாதிருக்கும்படியாக அதை பெற்றுக்கொள் தேவனுடைய பிள்ளையே. நீ பெற்றுக்கொண்டால் மாத்திரமே உனக்கு விடுதலை. உனக்காக நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இதோ ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவரை துதிக்கும் போது சோத்தரித்து சோத்தரித்து துதிக்கத்தக்க வார்த்தை இல்லாதபடிக்கு அந்நிய பாஷையிலே துதிக்கிறது தான் அந்நிய பாஷையிலே துதிக்கிறது. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து சோத்தரிங்கள், சோத்தரிப்போம் சோத்தரிப்போம். சோதராம் 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 சோதரம், நீ செய்த நன்மைகளுக்காய் சோதராம் சோதராம் சோதரம். எல்லாரும் வாய்களை தந்து சோத்தரிங்க. ஹalleluya ஹalleluya. சோதராம் 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 சோதரம் சோதரம் சோதரம். கட்டுகள் உடைக்கப்படுவதாக, அந்தகார கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம். எல்லாரும் வாய்களை தந்து சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும் போது உங்கள் அறியாத ஒரு பாஷை, உங்கள் அறியாத ஒரு மொழி, ஒரு அயல் மொழி உங்கள் மேல் வாயில கொடுக்கப்படும். சோதராம் 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 சோதரம். ஹalleluya ஹalleluya. சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம். லுகடார பௌஷாலி பிரஞ்சார பௌஷாங்கலபியா லேடரா தியால பௌடரதி கேலியாலபா லிபடார தியால பௌஷந்தலலதியா லிகடா ரெகில தியால பௌஷதலபா. தேவ பிள்ளையே, நீ பிரயாசப்பட்டும்
அதன் பலனை அனுபவிக்காதிருக்கிறாய். பொத்தலான பையில போடுகிறது போல உன் நன்மைகள் எல்லாம் நஷ்டமாய் கொண்டிருக்கிறது. காரணம் அந்த அபிஷேகத்தின் நிறைவு உன்மேல் இல்லாதபடினாலே, அபிஷேகத்தின் நிறைவினாலே நீ ஜெபிக்காதபடினாலே உன் வாழ்க்கையில பொருளாதாரம் பொத்தலான பைய போல் இருக்கிறது. இந்த நாளிலே செழுமையை கட்டளையிடும்படியாக ஆவியார் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத எல்லாரும் இன்றைக்கு எல்லாரும் அபிஷேகத்தின் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்று போகும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் இந்த கூட்டங்கள் இவ்வளவு மிக பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தோடு இந்த கூட்டங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறதற்கு இந்த வல்லமை நம்மேல் இறங்குமானார், இந்த வல்லமை நம்மேல் இறங்குமானார், இந்த வல்லமை நம்மேல் இறங்குமானார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. அதை சோதித்து பாருங்கள். திருப்பு முனை உண்டாகிறது, அதை சோதித்து பாருங்கள், அதை சோதித்து பாருங்கள். திருப்பு முனைக்காக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்காதபடிக்கு, அக்கினியால் அபிஷேகம் பண்ணப்படாதபடிக்கு தடையா இருக்கிற தடைகளை நீக்கும்படியாக லீகடாரா தியாலபௌ ஷாந்தலல தியாலபா லிபடாரா தியாலபௌடர தியாலபௌ ஷாந்தலலபா லிகா டிகரா தீதலபௌடர தியாலபா லிபடா தியாலா தி சீதலா தீலபா லேபரா ஹௌகரா தியாலபௌடர தியா லேபரா பௌ ஷாந்தலல தியாலபா லீதரா பௌ ஷாந்தலலபா. எத்தனையோ பிரயாசப்படுகிறாய், பிரயாசப்படுகிறாய். பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு இதோ சத்ரு தடை பண்ணுகிறான். தேவ பிள்ளையே, இந்த சத்ரு தடைகள் நிர்மூலமாக்கப்படத்தக்கதாக சரீரத்தை பலவீனப்படுத்துகிறான், பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்துகிறான். அவைகள் குடும்பங்களை விட்டு முழுதுமாய் அற்று போகத்தக்கதாக பின்னாலே நிற்கிற அந்த அசுத்தாவின் கிரியைகள் முற்றிலுமாய் சுட்டரிக்கப்படத்தக்கதாக இந்த அக்கினி நம்மேல் இறங்கும் போது நம்மை அந்த தீமை தொட முடியாது, தீமை தொட முடியாது, தீமை தொட முடியாது, தீமை தொட முடியாது. அக்கினியாய் பிரகாசிக்க, அக்கினி கண்டங்களாய் பிரகாசிக்க. இந்த அக்கினியிலே ஒரு ஈ வந்தா ஈயே செத்து போய்விடும். அப்படி அக்கினியா இருக்கும்போது எந்த தீமைகளும் அணுகாதபடி கர்த்தருடைய வல்லமை நம்மேல் இறங்குகிறது. தேவ பிள்ளையே, ஆண்டோடைய பொன்முகத்தை நோக்கி பார்ப்போம். அபிஷேகிக்கிறவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. தலையிலே முடி சூட்டப்பட்டவராக, கைகள் கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராக, விழாவிலே குத்தப்பட்டவராக, அருமை இயேசு பிரியமணவாளன் நம்மை நிரப்பும்படியாக, என் பிள்ளைகளே, இந்த பாடுகள் இரத்தத்தை ஊற்றி இரத்தத்தினால் கரைப்படுத்தி வாங்கி என் பிள்ளைகளாய் மாற்றி பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே இயேசு பரத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அந்த ஆவியானுடைய காலத்திலே ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். வழி தெரியாத இடத்துல போதித்து நடத்துகிற ஆவியானவர், உனக்கு புதிய வழிகளை திறக்கிற ஆவியானவர், அது மாத்திரமல்ல தடைகளை நீக்கி போடுகிற ஆவியானவர், தேவைகளை சந்திக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இடைப்பட்டு கொண்டு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்னை ஆயத்தப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நம்மை அபிஷேகித்து நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக, உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக இருந்து முடிவிலே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக கைவேலை இல்லாத ஒரு மங்களகரமான மகிமையான வீடை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எதுவுமில்லாத ஒரு மகிமையான ராஜ்யம், இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியோட ஐக்கியமும் சிநேகமும் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.